ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையாகவே கிறிஸ்மஸ் என்கிறது அது ஒரு பரவசமான ஒரு காலம். ஏன் அப்படின்னா வானத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியிலே மனுவாக இறங்கி வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய ஒரு அனுபவம். இதுவரைக்கும் எந்த விதமான சரித்திரத்திலும் சொல்லப்படாது இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த நாட்களிலே உருவாக்கப்படக்கூடியதாய் விளங்கிற்று. ஆண்டவராகிய தேவனும் மனிதனும் இணைக்கப்பட முடியாத அளவுக்கு ரொம்ப அந்த பாவத்தினுடைய நிலைகள்னால மனிதர்கள் ஆண்டவராகிய தேவனோடு தொலைதூரமா விலகி போயிட்டாங்க. ஆண்டவராகிய தேவன் இந்த மக்களின் மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பினாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்காக அனுப்பி அவர்கள் எல்லாரும் தம்முடைய வழியிலே மீண்டும் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பூமியிலே மனுவாக அவதரிக்கக்கூடிய அந்த நல்ல ஒரு விஷயத்தை தான் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நமக்கு மெய்யாகவே இந்த காரியங்கள் யாவற்றையும் வலியுறுத்த ஆரம்பிக்கிறது. இதை கேட்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்களேன். கடவுளுக்கு நமக்கு இடையில காணப்படக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப அது குறையக்கூடிய அளவிற்காக கடவுளும் மனிதனும் இணைக்கப்படக்கூடிய ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் ஆண்டவராகிய தேவன் தரும்படிக்காக இந்த ஒரு நல்ல ஒரு நாளை நமக்காக உண்டாக்கி தந்திருக்கிறார். இந்த நாளில் உண்மையிலே நீங்கள் நல்ல ஒரு சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவராகிய தேவனுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஏன் அப்படின்னா இது உண்மையிலேயே ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு காலமும் கூட. சந்தோஷம் சொன்னால் நம்ம நினைக்கிற மாதிரி நிறைய அதாவது கேக்கு வாங்கி அப்புறம் பட்டாசு வெடிச்சு அப்புறம் ட்ரெஸ் வாங்கி அது இல்லை. உண்மையான மனசில் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு சந்தோஷமான ஒரு நிலை. இந்த நிலைக்கு தான் ஆண்டவராகிய தேவன் நம்மை அழைத்து கொண்டு வரும்படியான சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்கி தந்தார். நான் ரொம்ப நேரம் பேசக்கூடாது. இப்போ நம்ம அடுத்தது வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியின் ஊடாக நம்ம கடந்து போக வேண்டியது அவசியம். முதல் காரியமாக இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பமாக ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி தலைகளை தாழ்த்தி அவர் தந்த இந்த நன்மையான ஈவுக்காக கர்த்தருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை செய்து தொடர்ந்து நாம் இந்த ப்ரோக்ராமுக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். தலைகளை தாழ்த்தி நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வானத்தின் தேவன் பூமியிலே இறங்கி வந்த இந்த நல்ல நாளை உமக்குள் நாங்கள் ஆசரிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் எங்களால் யோசிக்க முடியாத அளவிற்கான இந்த ஒரு மகா பெரிய ஈவு எங்களை தேடி பூமிக்கு வந்தது. அது பெரிய ஒரு அதிசயம் என்று நாங்கள் உண்மையாகவே கர்த்தாவே மனதின் ஆழத்திலே விளங்கிக் கொள்கிறோம். அதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் இந்த பூமியிலே இறங்கி வந்தது மட்டுமல்லாமல் எல்லா ஜனங்களையும் மீட்கும் பொருளாக உம்முடைய ஜீவனையே தரும்படிக்காக இறங்கி வந்தீர். அதற்காக உம்முடைய நாமத்தை நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை உணர்வோடும் கர்த்தாவே ஞானத்தோடும் நாங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் ஆசரிக்கிறது மட்டுமல்லாமல் கிறிஸ்துமஸினுடைய பிறப்பு எங்களுக்கு என்ன செய்தியை சொல்கிறது என்பதை ஆழமான விதத்தில் நாங்கள் விளங்கிக் கொண்டு அவைகளின்படி வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் வந்தடைய கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். மீண்டும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்கிறதை பற்றி நம்ம கூட பேசுகிறதுக்காக அருமையான தேவனுடைய மனிதர் ரெவரண்ட் ஃப்ரெட்ரிக் ஐயா அவங்க கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு முன்னால் சொல்கிறதுக்காக வர்றாங்க. அவங்க கீழச்சோரண்டை பகுதியில் ஒரு நல்ல ஒரு சிஎஸ்ஐ சபையினுடைய அயர்வாளாக பணியாற்றி கொண்டு வரக்கூடிய நல்ல ஒரு கடவுளுடைய மனிதன், கடவுளுக்கு பயந்து நல்ல ஒரு ஊழியம் செய்யக்கூடியவர் கூட. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பிள்ளைங்க அவங்களுடைய குடும்பமே ஆண்டவராகிய தேவனை பற்றிதான பக்தி நிறைந்த ஒரு குடும்பம் கூட. அடிக்கடி நான் அந்த சபைக்கு போகிறது வழக்கம். அவங்களுடைய ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய அணுகுமுறைகளை நான் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நான் ஆச்சரியப்படுகிறது உண்டு. இன்றைக்கி அவங்க தான் நமக்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரே ஒரு கிறிஸ்மஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் நமக்கு சொல்ல போகிறாங்க. இந்த காரியத்தை நம்ம ஜெபத்தோடு கூட நம்ம கேட்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப ஆழமான அனுபவம் பெற்ற நல்ல ஒரு தேவனுடைய மனிதனும் கூட. அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் ஆழமாக கவனித்தாலே போதும். கிறிஸ்மஸ்னா என்னங்கிறத பற்றி ஒரு பரிபூர்ணமான ஒரு அவுட்லைன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். வாங்க அந்த இன்ட்ரோடக்ஷனுக்குள்ள நம்ம போகலாமா? கர்த்தருடைய ஜனங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் என்றால் என்ன, அதனுடைய செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து மானிடனாக வந்த செய்திதான் கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ்லேயே அடங்கியிருக்கிற நமக்கான வார்த்தைகள் என்ன? 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, God loves us. தேவன் அன்பு கூறுகிறார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. For God so loved the world என்று ஆங்கிலத்திலே நாம் கவனிக்கிறோம். கர்த்தர் யாரை நேசிக்கிறார்? God loves all. எல்லாரையும் தேவன் நேசிக்கிறார்.
God loves each and every one of us. ஒவ்வொருவரையும் சிறப்பாக தேவன் நேசிக்கிறார். Free love of God is the beginning of our salvation. இலவச அன்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதுதான் நம்முடைய இரட்சணியத்தின் ஆரம்பம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் அறிந்து கொள்வது God is with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். ஏசாயா 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஒரு கன்னியிடமிருந்து மேசியா பிறப்பார் என்று அவர் சொல்லியிருந்தார். அவருடைய பெயர் இம்மானுவேல் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே மேசியாவின் பிறப்பை ஏசாயா முன்பே அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். They will call him Emmanuel. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 23 வசனத்திலே இதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த பதத்திலே நாம் புரிந்து கொள்வது என்ன? God is with you in all fullness. எல்லா பூரணத்திலும் தேவன் உங்களோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். இன்னுமாக மத்தேயு 28:20 நாம் கற்றுக்கொள்வது என்ன? God is with us always. நம்மோடு தேவன் எப்பொழுதும் இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! நம்மோடு தேவன் எப்பொழுதும் இருப்பது இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே ஒரு ஆறுதலான விஷயம். மூன்றாவதாக வேதத்திலே நாம் கற்றுக்கொள்வது God is for us. God loves us. God is with us. மூன்றாவதாக God is for us. இதை ரோமர் 8 அதிகாரம் 31 வசனத்திலே கற்றுக்கொள்கிறோம். If God is for us, who can be against us? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இந்த பதத்திலே நாம் அறிந்து கொள்வது என்ன? We receive ultimate hope. இறுதியான நம்பிக்கை நமக்கு கிடைக்கிறது. என்ன நம்பிக்கை? God works for us. தேவன் நமக்காக செயல்படுகிறார். இரண்டாவதாக we receive ultimate relief. இறுதியான நிவாரணம் நமக்கு கிடைக்கிறது. Therefore, rise above all your problems and situations. நீங்கள் மேலாக எழும்பி வாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய சூழல்களுக்கு மேலாக நீங்கள் எழும்பி வாருங்கள். ஒரு மேற்கோளை நான் வாசிக்கிறேன். The world may drag you down 100 times, but God will always be there to lift you up 1,000 times. உலகம் உன்னை 100 முறை கீழே இழுத்து போடலாம். மாறாக உன்னை 1000 முறை உயர்த்த தேவன் உன்னோடு இருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே இந்த வார்த்தைகள் உங்களை திடப்படுத்துவதாக, பலப்படுத்துவதாக, முன்னேறி செல்ல வழி செய்வதாக. God loves us. தேவன் நம்மை நேசிக்கிறார். God is with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். God is for us. தேவன் நமக்காக இருக்கிறார். ஜெபம் செய்வோம். என் பரம தகப்பனே, இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே நாங்கள் பெறுகிற வார்த்தைகள் எங்களுக்கு நம்பிக்கையை தருகிறது. எங்களை நேசிப்பதற்கு ஒருவர் உண்டா என்று கதறுகிற காலத்திலே நீர் என் ஜனத்தை நேசிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் நேசிக்கிறேன். நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர். பல முறை நாங்கள் தனிமையிலே வாடி விடுகிறோம். கிறிஸ்மஸ் பண்டிகை காலத்திலும் நாங்கள் தனிமைப்பட்டு விடுகிறோம்.
தேவாலயத்துக்கு சென்றாலும் நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விடுகிறோம். ஆனால் நீர் எங்களோடு இறுதி பரியந்தம் இருக்கிறீர் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். God is for us. பலமுறை போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது யார் எங்களோடு நிற்கிறார் என்று நாங்கள் யோசிப்பது உண்டு. ஆனால் தேவன் எங்கள் பட்சத்திலே இருக்கிறார். இது எங்களுக்கு இறுதியான நம்பிக்கையையும் இறுதியான விடுதலையையும் தருகிறது. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. மனிதன் 100 முறை எங்களை கீழே தள்ளலாம், ஆனால் தேவன் எங்களை 1000 மடங்கு உயர்த்துகிறேன். ஆகவே நாங்கள் எல்லா சூழலிலும் இருந்து உயர்ந்து நிற்க இந்த பண்டிகையிலே தேவனை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என்ன பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அருமையான ரெவரண்ட் ஐயா பேசின அந்த வார்த்தைகளின் ஆழமான சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். உண்மையிலேயே ஆண்டவராகிய தேவனுடைய பிறப்பு நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் கூட. அவங்கள ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நம்ம வாழ்த்த வேண்டியது அவசியம். அந்த அருமையான தேவ மனுஷனுடைய அந்த காரியங்களுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியதும் அவசியமான ஒரு காரியமும் கூட. அந்த குடும்பத்தில் எல்லா விதமான மக்களையும் கர்த்தராகிய தேவன் தெரிந்து அழைத்து கர்த்தருடைய ஊழியத்திற்கு நம்மளை பயன்படுத்திட்டு வர்றாரு. கீழேஸ்வருடைய பகுதியிலே அவங்க செய்யக்கூடிய இந்த ஊழியத்திலே தேவனுடைய மகிமையை விளங்கும்படிக்காக நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விதமான மக்களும் அவங்களுடைய ஊழியத்துக்காக அவங்களுக்காக விசேஷித்த வண்ணமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து இந்த மாதிரி சீரியஸாக நம்ம வந்து போயிடக்கூடாது. அடுத்த ஒரு செக்ஷன் ஊடாக நம்ம கடந்து போக வேண்டியது அவசியம். இது ஒரு பாடலினுடைய ஒரு நேரம். கர்த்தருடைய நாமத்தினால இயேசுவின் மகிமையான எழுப்புதல் ஊழியங்களின் சார்பாக நல்ல ஒரு அந்த கொயர் டீம் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு பாடலை அவங்க பாட போகிறாங்க. இந்த சபை வந்து சென்னையில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த படப்பை என்கின்ற இடத்துல காணப்படக்கூடிய ஒரு திருச்சபை. இந்த சபையினுடைய போதகர் அருமையான தேவனுடைய மனிதர், கர்த்தராகிய தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்ற கர்த்தராகிய தேவனுடைய ஊழியக்காரர் பாஸ்டர் சுரேஷ் அவங்களுடைய சபை. இந்த சபையில் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தம் நிறைவாக்கப்படும்படிக்காக அந்த சபையை நான் வந்து போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவங்க வந்து முழங்காலே நின்று ஜெபிக்கக்கூடிய நல்ல ஒரு திருச்சபையும் கூட. எல்லா விதமான மக்களையும் ஜெபிக்க பழக்க வைக்கக்கூடிய ஒரு திருச்சபையும் கூட. அந்த சபையினுடைய போதகருக்கு நான் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துதல்கள் யாவற்றை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவங்களுடைய சபையின் சார்பாக ஒரு நல்ல ஒரு கொயர் பாடல் ஒன்றை அவங்க பாட போகிறாங்க. வாங்க இந்த பாடலின் ஊடாக நம்ம கடந்து போகலாம். Bye.
சாபம் எல்லாமே பறந்தோடவே நாளும் என்னாலும் சுகமானதே. மனுவேலன் மகவானார் மனம் வீசும் மலரானார். மனுவேலன் மகவானார் மனம் வீசும் மலரானார். மாதேவ மைந்தன் மனுவானாரே மகிழ்ந்தாடி பாடி கொண்டாடுவோம். மாதேவ மைந்தன் மனுவானாரே மகிழ்ந்தாடி பாடி கொண்டாடுவோம். மறைவாக்கு இன்று நிறைவேறி மனுவானார் தேவன் உருவாகி. மறைவாக்கு இன்று நிறைவேறி மனுவானார் தேவன் உருவாகி. சாபம் எல்லாமே தகர்ந்திடவே நாளும் என்னாலும் சுகமானதே. சாபம் எல்லாமே தகர்ந்திடவே நாளும் என்னாலும் சுகமானதே. மனுவேலன் மகவானார் மனம் வீசும் மலரானார். மனுவேலன் மகவானார் மனம் வீசும் மலரானார். மாதேவ மைந்தன் மனுவானாரே மகிழ்ந்தாடி பாடி கொண்டாடுவோம். மாதேவ மைந்தன் மனுவானாரே மகிழ்ந்தாடி பாடி கொண்டாடுவோம். என்ன பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவினுடைய பிறப்பை பற்றியதான நல்ல ஒரு பாடல் நம்ம வந்து கேட்டோம். அந்த பிள்ளைங்க உண்மையிலேயே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால ஆழமான வரிகள் அடங்கிய அந்த பாடலை அவங்க ரொம்ப கருத்தாழமாக பாட ஆரம்பிச்சாங்க. இதை கேட்ட நம்முடைய மனசுலையும் நல்ல ஒரு பரவசமான ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கும். ஆண்டவராகிய பிறப்பினுடைய அந்த ஒவ்வொரு விதமான விஷயங்களும் நம்ம ஆழமான விதத்தில் இந்த பாடலின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இந்த பாடலை பாடின அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மனப்பூர்வமான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள ஆரம்பிக்கிறேன். தொடர்ந்து அடுத்த ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக நம்ம கடந்து போக வேண்டியது அவசியம். கல்வாரி தமிழ் திருச்சபை என்று அழைக்கப்படக்கூடிய நல்ல ஒரு திருச்சபையினுடைய சபை போதகரும் அவருடைய மனைவியாரும் இப்போ ஒரு நல்ல ஒரு டாக் ஷோ ஒன்று நடத்த போகிறாங்க. இந்த அருமையான சபை போதகர் ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியக்காரர் பாஸ்டர் டென்வர் அவர்களும் அவருடைய துணைவியார் ஆனி டென்வர் அவர்களும் கர்த்தருடைய நாமத்தினால இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றியதான சில முக்கியமான விஷயங்களை டாக் ஷோவின் வழியாக அவங்க பேச போகிறாங்க. இந்த சபை வந்து ஓமன் என்று அழைக்கப்படக்கூடிய ஐக்கிய அரபு நாடுகளிலே காணப்படக்கூடிய ஒரு பகுதியில் உங்கள் சபை அமைந்திருக்கிறது. ஆண்டவராகிய தேவனுக்கு பயந்த நல்ல ஒரு ஊழியக்காரங்க. இவங்களுடைய ஒவ்வொரு விதமான காரியத்திலும் கர்த்தராகிய தேவன் மையாகவே இணைந்து பெரிய காரியங்கள் யாவற்றையும் செய்து கொண்டு வருகின்றார். இவங்க பேசக்கூடிய முக்கியமான கருத்துக்கள் அடங்கின ஒரு நல்ல ஒரு டாக் ஷோவை இப்போ நம்ம கேட்க போகிறோம். வாங்க இந்த டாக் ஷோவின் ஊடாக நம்ம கடந்து போகலாம். பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்ம இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டு வருகிறோம். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற இந்த கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை உலகம் எங்கிலும் தெரிவிக்கும்படியாக இந்த நாளிலே மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த நாளை நாம் அனுசரித்து கொண்டு வருகிறோம். எதற்காக கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார் என்றால் நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு இந்த உலகத்துல மனிதனாக இறங்கி வந்தார். அதற்காக தான் இந்த நாளிலே நம்ம கிறிஸ்துமஸ் என்று சொல்லி நம்ம அதை சந்தோஷமாக அனுசரித்து கொண்டு வருகிறோம். இதை நான் மனிதனாக என்று சொல்லுகிற இந்த நேரத்துல எனக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது. எதற்காக தேவன் மனிதனாக இந்த உலகத்துல இறங்கி வர வேண்டும்? வேதத்திலே அவரை குறித்து நாம் பார்க்கும்போது எல்லாவற்றிலையும் மேலானவர், அவர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்குனவர், அவருக்கு ஒப்பான ஒரு தேவனும் இல்லை, அவருக்கு நிகர் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. அவ்வளோ பெரிய மகிமை நிறைந்த தேவன், அவர் ஒருவராய் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் என்று வேதம் சொல்லுது. அவர் மூலமாக தான் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. அவ்வளோ பெரிய தேவன் எதற்கு மனிதனாக இந்த உலகத்துல இறங்கி வர வேண்டும்? அவர் எல்லாவற்றையும் அந்த சிங்காசனத்திலே வீற்றிருந்த எல்லா காரியங்களையும் செய்திருக்கலாமே. ஏன் எதற்காக இந்த உலகத்திலே மனிதனாக அவர் கடந்து வர வேண்டும்? இந்த கேள்விக்கான பதிலை நீங்க எங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும்
நாம் பார்க்க இருக்கிற அந்த கேள்விக்கான பதில், அதாவது தேவன் மிகவும் பெரியவர், மிகவும் உன்னதமானவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், பரலோகத்திலே இருக்கிறார். ஒரு பெரிய ஒரு தேவன் ஒரு அடிமையின் ரூபம், அதாவது ஒரு மனித ரூபம், நம்மை போல ஒரு மனித ரூபத்தை அவர் ஏன் எடுக்க வேண்டும்? அவர் அங்கிருந்து ஏன் அதை செய்யவில்லை? ஏன் நம்மை போல அவர் மாற வேண்டும்? இதற்கு 2 முக்கியமான காரணங்கள் உண்டு. அதில் முதலாவதாக நாம் பார்க்கும்போது, அவர் அன்பு மிக்கவர், மிகவும் அன்புள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. அவர் மிகுந்த அன்புள்ளவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை அவருக்கு வெளிப்படுத்த வேண்டும். இந்த பூமியிலே மனிதர்கள் மீது அதை வெளிப்படுத்தும்படியாக அவர் இறங்கி வந்தார். இதை குறித்து ஒரு உதாரணமாக நாம் பார்க்கும்போது, சாது சுந்தர் சிங் அவருடைய புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் நடந்து போய்கொண்டே இருக்கிறான். நடந்து போய்கொண்டிருக்கும்போது அவன் போகிற இடத்துல நிறைய எறும்பு இருக்கு. அந்த எறும்பு இருக்கிற இடத்துல அவன் காலை மிதிக்கிறான். காலை மிதிக்கும் போது அதுல ஒரு அதிர்வு உண்டாகிறது, ஒரு ஷேக். அதுல உண்டான உடனே அந்த எறும்பெல்லாம் இங்கும் அங்குமா சிதறி ஓடுகிறது. அது பயந்து விடுகிறது. இந்த மனிதன் அதை பார்க்கிறான். நாம் அதை சேதப்படுத்த வரவில்லையே. அதனிடத்திலே உடனடியாக அதை பகிரும்படியாக அவன் ட்ரை பண்றான். இதை நான் எப்படியாவது அந்த அன்பை சொல்ல வேண்டும், நான் உன்னை சேதப்படுத்த வரவில்லை என்று. அப்பொழுது அதை சொல்லி பார்க்கிறான். அந்த எறும்புக்கு அது புரியவில்லை. அது கேட்டாலும் அது பயப்படுகிறது, அந்த அதிர்வுக்கு பயப்படுகிறது. தேவன் பரலோகத்திலே இருக்கிறார். அதே வண்ணமாக மனிதனிடத்திலே அவர் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் செய்கிற காரியங்கள் மனிதன் மத்தியிலே ஒரு அதிர்வை உண்டு பண்ணுகிறது. என்றால் அவர் பெரியவராக இருக்கிறார், நாம் சிறியவர்களாக இருக்கிறோம். அதே வண்ணமாக நாம் அந்த எறும்பின் இந்த உதாரணத்திலே பார்க்கும்போது, ஒரு பெரிய ஒரு மனிதன் அந்த சிறிய ஒரு எறும்புக்கு இடத்திலே அதை கன்வே பண்ண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த எறும்பு போல அது மாறணும். அப்பதான் அதுக்குள்ள பாடுகளை, அது படுகிற வேதனைகளை, அதனுடைய தன்மைகளை அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் அந்த எறும்பும் நாம் அதை அறிந்து கொள்ள முடியும், அது நம்மை அறிந்து கொள்ள முடியும். அதே வண்ணமாக தேவன் மாம்சத்திலே மனித உருவத்தை எடுக்க வேண்டியதாயிற்று. நாம் அவரை அறிந்து கொள்ளும்படியாக, அவர் நம்மை அறிந்து கொள்ளும்படியாக, அவருடைய அன்பை நாம் அதிகமாக அறிந்து கொள்ளும்படியாக, இதற்காகவே அவர் இறங்கி வந்தார். அவருடைய அன்பு அந்த இடத்துல வெளிப்படுகிறது, மிகுந்த அன்பின் நிமித்தமாக. இன்னும் 2வதாக நாம் பார்க்கும்போது, அவருடைய நீதியை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் நீதி உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அந்த வார்த்தைக்கு மாறாக ஒன்றுமில்லை. அது ஒரு கட்டளை, ஒரு கற்பனை, அப்படியேதான் இருக்கும். அவர் சொல்லாகும், கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தை மாறாது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது, அவ்வளவு நேர்த்தியானது. அவர் நீதி உள்ளவர் என்று சொல்லும்போது, அவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் என்றால் அந்த வார்த்தைக்கு அவரும் கீழ்ப்படுகிறார். நம் மனிதர்களை போலல்ல. ஒரு பெரிய ஒரு பாஸ் இருக்கிறார்னா அவர் ஒரு கட்டளையை ஒரு ரூல்ஸை போடுவார். அந்த ரூல்ஸுக்கு அவர் ஃபாலோ பண்ண மாட்டார் சில நேரம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அவரும் கீழ்ப்படிவார். இப்படி இருக்கும்போது இந்த உலகத்தை தேவன் படைத்தார். இந்த உலகத்தை படைத்து அதிலே மனிதனை உண்டு பண்ணினார். அதிலே ஆதாமும் ஏவாளையும் அந்த தோட்டத்திலே வைத்து அந்த இடத்திலே தேவன் அனுதினமும் வந்து அவர்களோடு பேசி கொண்டு போய் கொண்டிருந்தார். அவ்வளவு அன்புள்ளவர். அந்த நேரத்திலே சத்ருவானவன் என்ன செய்தார் என்றால், அந்த சத்ருவானவன் இந்த மனிதன் கையில் கொடுக்கப்பட்டிருந்த இந்த பூமியை அவன் வஞ்சித்து எடுத்துக்கொண்டான். அதாவது மனிதன் தான் இந்த பூமிக்கு ஆளுமை செலுத்துகிறவனாக காணப்பட்டான். இந்த மனிதனுக்கு தான் இந்த ஆளுமை பொறுப்பு தேவன் கொடுத்திருந்தார். பூமியை மனிதன் கையிலே கொடுத்து விட்டார்.
ம், அந்த ஆளுமையை அவன் தட்டி பறித்து கொண்டான். ம், அப்பொழுது இதை மீட்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ம். இழந்து போனதை ரட்சிக்கவும் மீட்கவுமே மனுஷகுமார் இந்த பூமியிலே வந்தார். ம், இழந்து போனது மனிதனை மாத்திரமல்ல, இந்த பூமியையும் அவர் இழந்து போனார். ம், அவர் மனிதனாக இறங்கி வர வேண்டியதாயிற்று. ஏனென்றால் இது மனிதன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ம், அவர் மனிதனாக வந்து ஜெயிக்க வேண்டும். அவர் மனிதனை பார்க்கிறான். மனிதன் யாரும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியவில்லை, ம், வெற்றி பெற முடியவில்லை. ம், அதனால் அவரே கீழே வருகிறார், ஒரு மனித உருவத்தை எடுத்து. ம், ஒரு மனிதனாகவே நம்மோடு நம்மை போல அவர் வாழ்ந்து ம், அவர் நமக்காக சிலுவையிலே மரித்தார். ம். அவர் அவருடைய அன்பு மிகவும் பெரியது. ம். அவர் மனிதனாக இறங்கி வருவது அவ்வளவு சுலபமான ஒரு காரியமா இந்த உலகத்துல? அவர் மனிதனாக இறங்கி வருவது என்பது ம். ஒரு லகுவான ஒரு காரியம் அல்ல. ம், இதுதான் கிறிஸ்துமஸின் மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். ம், அவர் பரலோகத்திலே மிகுந்த மேன்மை உள்ளவராக இருந்தார். ம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். த டாப் மோஸ்ட் சிங்காசனம், அதற்கு மேலாக ஒரு சிங்காசனம் கிடையாது. ஆமென். அவ்வளவு மகிமை பொருந்தியவர் ம், இந்த பூமியில இறங்கி வருகிறார். ம், அது சாதாரண காரணமா என்றால் அது நம்மால் யூகித்து பார்க்க முடியாத அளவுக்கு அது மிகவும் கடினமானது. ம், இந்த பூமியிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஆளுமையிலே இருக்கிறார். இந்த ஆளுமையில இருக்கிற இந்த ராஜா, ம், அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் ஒரு சாதாரண ஒரு மனிதனை போல எல்லா மனிதர்களோடும் வந்து வாழ்வாரா என்று கேட்டால் ம், அது சாத்தியமான ஒரு காரியம் அல்ல. ம், ஆனால் தேவன் அவருடைய மிகுந்த அன்பின் நிமித்தமாக அவருடைய எல்லாவற்றையும் துறந்து இந்த பூமியில் இறங்க வேண்டியது ஆயிற்று. ம், அவர் எல்லாவற்றையும் துறந்து என்றால் வேதத்திலே சொல்லப்படி he emptied himself. ம், அவரை முற்றிலுமாக துறந்தார். பரலோகத்தில் இருக்கிற மேன்மைகளை துறந்தார். ம், அந்த சிங்காசனத்தை அவர் துறந்தார். அவருடைய மகிமையை துறந்தார். ம், எல்லாவற்றையும் துறந்து ஒரு ஏழை மறு உருவை எடுத்தார். ம், அது லகுவான ஒரு காரியம் அல்ல. அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார், முடிவு பரியந்தும் தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ம். அவ்வளவாக அவரை தாழ்த்தி நம்மை ரட்சித்து கொண்டார். ஆமென். அதுதான் அந்த கிறிஸ்துமஸினுடைய ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அவ்வளவு பெரிய தேவன் ம். நமக்காக அவருடைய அன்பின் நிமித்தமாக இறங்கி வந்தார். ம். இத பார்க்கும்போது அவருடைய அன்பு வந்து அவ்வளவு வெளிப்படுது. இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். இந்த பாவத்துல இருந்து இன்னைக்கு நமக்கு ஒரு மீட்பு இருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இறங்கி வந்ததுதான் ஒரு பெரிய ஆமா. ஒரு காரணம். அதாவது மனிதனாக. நாம் ம். தேவன் கேட்கிற ஒரே ஒரு ம், காரியம் என்னென்றால், என்னை விசுவாசியுங்கள், என் மீது அன்பு கொள்ளுங்கள். ம், அவரிடத்திலே அன்பு கொள்ளும் போது, அவரை விசுவாசிக்கும் போது ம். அவர் ஒரு ரட்சிப்பை தருகிறார். ஆமென். இந்த பாவத்திலிருந்து ஒரு மீட்பை தருகிறார். ம், ஒரு நித்திய ஜீவனை தருகிறார். ம், ம். அதான் அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தமே நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு அளிப்பேன். ஆமா, அது எவ்வளவு பெரிய ஒரு வாக்கு தத்தமா இருக்கிறது. அது வந்து இன்னைக்கு ஏன் நம்ம இன்னைக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியோடு இந்த கிறிஸ்துமஸை செலிப்ரேட் பண்ணணும்னா, ஆண்டவர் அந்த இடத்துல நமக்காக மனிதனாக கடந்து வந்து அவருடைய அன்பை வந்து அவ்வளவு வெளிப்படுத்துறதுக்கு இன்னைக்கும் தாகத்தோடு தான் நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் வந்து அன்பை வந்து நிறைய நேரத்துல புரிந்து கொள்ளல. அன்னைக்கு இந்த எறும்பு மாதிரி தான் நம்மளும் நிறைய நேரத்துல காணப்படுகிறோம். ஆனா வந்து அவருடைய அன்பை நம்ம வந்து இன்னும் புரிய புரிய அந்த ஆழத்துல போக போக அவரோடு இன்னும் நெருங்க முடியும். எவ்வளவு பெரிய தேவன், அவர் எவ்வளவு அன்பு மிக்க தேவன், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு இந்த கேள்விக்கான பதில்ல வந்து நான் ஒரு தெளிவடைஞ்சிருக்கிறேன். ஏன்னா அவருடைய அன்பு வந்து அவ்வளவு ஆழமா இருக்கிறது. அவர் நீதி உள்ள தேவன், அவர் மகிமை நிறைந்த தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த உலகத்துல நம்ம மண்ணுகளாகிய நமக்காக, பாவிகள், அவ்வளவு நீசக்கூடிய துரோகிகளாகிய நமக்காக இந்த உலகத்திலே அவர் அவதரித்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும், அவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கு
நாமும் சர்ச்சுக்கு போயிருக்கீங்க, நீங்க தேவனை ஆராதிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஒரு விஷயம் நீங்க சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம தேவனை நாம எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு உலகம் முழுவதும் சந்தோஷத்துல நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆனா உண்மையான கிறிஸ்துமஸ் என்னன்னா, தேவன் அவரை அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் அந்த அன்பை நம்ம அறிந்திருக்கிறோமா? இன்றைக்கு நீங்க சிந்தித்து பாருங்க. இதை சிந்தித்து நீங்க அதன்படி நடக்கும் போது இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்பதுல சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் உங்களுக்கு இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கேட்டபடி அவர் நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார். நாம் அவர் மீது அதிகமான அன்பை நாம் செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய இனிய கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு டாக் ஷோவை நம்ம கேட்க ஆரம்பித்தோம். கர்த்தருடைய நாமத்தினால ஒரு ஆழமான கருத்தாழம் மிகுந்த ஒரு காரியத்தை அவங்க பேச ஆரம்பித்தாங்க. இந்த உலகத்திலே மனிதனாக இயேசு கிறிஸ்து ஏன் இறங்கி வர வேண்டும் என்கிற தலைப்பின் கீழாக அவங்க பேசின அந்த காரியம் உண்மையிலே ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின் ஆழமான விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ளக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தது. உண்மையிலே கர்த்தராகிய தேவன் அவர்களையும் அவருடைய சபையையும் ஆசீர்வதிக்கும்படிக்காக இவர்களை உங்கள் ஜெபங்களிலே நினைவு கூர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் ஒரு பாடலின் ஊடாக நம்ம கடந்து போகலாம். தொடர்ந்து இதே மாதிரி நிகழ்ச்சியின் ஊடாக நம்ம கடந்து போனால் நமக்கு ஒரு டயர்டாயிரும். அதனால் அடுத்து ஒரு சிறப்பு பாடலின் ஊடாக நம்ம கடந்து போக வேண்டியது அவசியம். மீண்டும் கூட கர்த்தருடைய நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் மகிமையான எழுப்புதலின் திருச்சபையினுடைய சார்பாக கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே அருமையான தம்பி ஜோயல் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு பாடலை நமக்காக பாடப் போகின்றார். அருமையான தேவனுடைய மனிதர் பாஸ்டர் சுரேஷனுடைய மகனாக காணப்படக்கூடிய ஜோயல் கர்த்தருடைய நாமத்தினாலே ரொம்ப அது இசைக்கருவிகள் யாவற்றையும் மீட்டக்கூடிய வலிமை பெற்றவரும் கூட, அது ஞானம் பெற்றவரும் கூட, நல்ல பாடல் பாடக்கூடிய தாளந்துகளை உடையவரும் கூட. கர்த்தராகிய தேவன் அவரை அந்த திருச்சபையில் வல்லமையான விதத்தில் பயன்படுத்துகிறது மட்டும் இல்லாமல் ஆராதனை பொறுப்பு யாவற்றையும் அவர் தான் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த தம்பி நமக்காக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் கிறிஸ்துமஸ் பாடலை நமக்காக பாடப் போகிறார். வாருங்கள், அந்த பாடலின் வரிகளை நாம் கேட்கலாம்.
செய்ய வாரும் இயேசுவே. என்ன பிரியமானவர்களே, தம்பி ஜோயல் பாடின பாடல் உங்களுக்கு உண்மையிலேயே கருத்தாளம் நிறைந்ததாக, அது நம்முடைய மனசை பரவசப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். அருமையான தம்பிக்காக நீங்கள் விசேஷத்த வண்ணமாக நீங்கள் ஜெபிக்கணும். கர்த்தருடைய நாமத்தினால இனி வரக்கூடிய எதிர்கால வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவனுக்கென்று இன்னும் அந்த அருமையான தம்பியை கர்த்தராகிய தேவன் பயன்படுத்தும்படிக்காக உங்களுடைய ஜெபங்களை நினைவு கூற வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். இனி அடுத்த போர்ஷனின் ஊடாக நம்ம கடந்து போகலாம். இது ஒரு பட்டிமன்றத்தினுடைய ஒரு நேரம். கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்திலே வந்த அந்த நோக்கத்தை பற்றி அவங்க பேச போகிறாங்க. 2 அணியினர் பேச போகிறாங்க. 2 பேருமே எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததனுடைய முக்கியமான நோக்கத்தை பற்றி அவங்க பேச போகிறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்ததனுடைய நோக்கம் என்னது அப்படின்னு சொல்லி பல விதமான மக்கள் பல கருத்துக்கள் யாவற்றையும் பேசியிருப்பாங்க. ஆனால் இவங்க பேச போகின்ற அந்த வரி உண்மையிலே நம்முடைய மனதின் ஆழத்தை தொடக்கூடியதாக இருக்கும் என்பதில் சந்தேகம் ஒன்று இல்லை. இந்த பட்டிமன்றத்தை நீங்கள் கேட்கும்படி ஆவலாக காத்திருங்கள். இதோ வருகிறது பட்டிமன்றம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த ஆசீர்வாதம் நிறைந்த இந்த நாளிலும் கூட உங்கள் யாவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாளும் கூட நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க, சந்தோஷமாக கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக கொண்டாடினீங்களா? இந்த நாளில் நம்ம சந்தோஷப்படுத்தும்படியாக ஒரு அருமையான பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தின் இந்த தலைப்பு என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி வாதிடும்படியாக ஒரு அருமையான அணியினர் வந்திருக்கிறார்கள். அடுத்து, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு தேவன் மனுஷன் மேல் வைத்த பிரியம், மனுஷன் மேல் தேவன் வைத்த அன்பினால தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி வாதிடும்படியாக மற்றொரு அணியினர். வாதிடக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகள், நான் உங்கள் மத்தியிலே அறிமுகம் செய்ய வேண்டியது அவசியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு தேவனுடைய சித்தம் தான். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி வாதிடக்கூடிய இந்த அணியினுடைய தலைவர் அருமையான சகோதரர் டேனியல் பாபு அவர்கள். ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய அருமையான சகோதரர், நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல ஒரு சிந்தனை சிற்பி, நல்ல ஒரு சிந்தனையாளர். நான் சொல்லலை, அவர் தன்னைத்தானே அவரை குறித்து சொல்லிக் கொள்கிறார். இந்த நாளும் அவருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவருடைய பேச்சின் மூலமாக நாம் பார்க்கலாம். அடுத்தவருடைய கருத்துக்கு வலு சேர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு தேவனுடைய சித்தம் தான் என்று சொல்லி பேச வந்திருக்கின்ற அருமையான சகோதரி ஜெசிந்தா அவர்கள். ஒரு பள்ளியிலே ஆசிரியாக பணியாற்றக்கூடிய அருமையான சகோதரி. கர்த்தருடைய ஊழியத்தையும் அவர்கள் செய்து வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு தேவ சித்தம்தான் என்று வாதிட வந்திருக்கின்ற அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாது, இனிமேல் தான் தெரியும். இந்த நாளிலும் கூட அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கும்படியாக கடந்திருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்கள் இந்த நாட்களிலே எவ்விதமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அடுத்து மற்றொரு அணியினர், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு மனுஷன் மேல் தேவன் வைத்த பிரியம், தேவன் மனுஷன் மேல் வைத்த அன்பு என்று சொல்லி வாதிடும்படியாக மற்றொரு அணியினர். அந்த அணியினுடைய தலைவியாக அருமையான சகோதரி ஜெயா அவர்கள். நல்ல ஒரு பேச்சாளர், தன்னுடைய கருத்துக்களை ஆழமாக ஆணித்தரமாக சொல்லக்கூடிய நல்ல ஒரு பேச்சாளர். தன்னுடைய கருத்துக்கு ஏற்ற ஒரு தீர்ப்பு வரலன்னு சொன்னால் கலவரத்தில் இறங்கிடுவாங்க. அந்த அருமையான சகோதரி இந்த நாளில் நம்ம மத்தியில் பேச வந்திருக்கிறாங்க. என்ன கலவரம் அன்னைக்கு உருவாக போகுதோ தெரியல, நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அவருடைய கருத்துக்கு வலு சேர்க்கும்படியாக அருமையான சகோதரி ஜெனிட்டா அவர்கள் மிஷினரி பணியை செய்து கொண்டிருந்தார்கள். அதன் பின்பதாக ஒரு பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டு இப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்து வருகிறார்கள். 2 இடத்திலே பணியை செய்து அங்கிருந்து அனுப்பிவிட்டார்கள். இன்றைக்கு நம் மத்தியிலே பேசும்படியாக அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாட்டிலே தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பார்கள். அவருடைய கருத்துக்களும் கூட இந்த நாளிலே விதமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு தேவனுடைய சித்தம்தான். தேவனுடைய சித்தத்தின்படியே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தை செய்யும்படிதான் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே பிறந்தார் என்று சொல்லி வாதிடும்படியாக ஒரு அணி. அந்த அணியிலே முதலாவதாக பேசும்படியாக அந்த அணியினுடைய தலைவர் சகோதரர் டேனியல் பாபு அவர்களை நாம் முதலாவதாக பேசும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் அவர்களை அழைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய நடுவரையா அவர்களுக்கும்
கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, என்னுடைய அணியினருக்கும் இங்கே தோற்று போக வந்தவருக்கும் எதிரணியினருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே எதிரணியினர் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்த தான் பிறந்தார், அன்பின் நிமித்தமாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை பேச வந்திருக்காங்க. அன்பை பற்றி பேச வந்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியுது அவங்க ரொம்ப ரொம்ப அன்பானவங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அவங்க வீடுகளில் போய் கேட்டால் தான் தெரியும் அவங்க எவ்வளோ அன்பானவங்க, அவன் நடக்கைகளில் எவ்வளோ அன்பு நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அங்கே போய் கேட்டால் தான் தெரியும். சரி, ஓகே. இப்போ நான் என்ன பேச வரேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்தார், பிதாவின் சித்தத்தையே இந்த உலகத்தில் நிறைவேற்ற வந்தார் அப்படிங்கிறத நான் உங்களிடத்தில் சில உதாரணங்கள் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு மிகவும் அன்பான சிநேகிதனான காணப்பட்ட லாசரு ஒரு மரிச்சிட்டாரு. மரித்து 4 நாட்கள் கழித்து தான் அந்த இடத்துல ஏசப்பா போகிறாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் இயேசு கிறிஸ்து சகலத்தையும் அறிந்தவர். லாசரு மரித்த விஷயம் அவருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் உடனே எங்கே போகாமல் பிதாவினால் முன்குறிக்கப்பட்ட, ஏற்கனவே பிதாவினால் அறிவிக்கப்பட்ட அந்த 4ஆம் நாள் தான் லாசருவோட கல்லறைக்கு ஏசப்பா போகிறாங்க. அங்கே போகிறாங்க, எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ஐயோ நம்ம லாசரு மரித்த அந்த நாளே வந்திருக்கலாமோ, இல்லைன்னா இவங்களாம் துக்கப்பட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்கள பற்றி நினைக்கல ஏசப்பா. பிதா தனக்கு கற்பித்தவர்கள் என்ன அப்படிங்கிறத மாத்திர சிந்தையில் வச்சுட்டு அங்கே போகிறாங்க. போய் லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்கிறாரு. மரித்த லாசரு வெளியே வராங்க. அங்கே கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தப்படுது. இந்த சம்பவத்து மூலமாக நான் அவங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எந்த மனிதரை நேசித்தாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் அப்படின்னா, எல்லாவற்றையுமே தன்னுடைய அன்பை எல்லாவற்றையுமே பிதாவின் திட்டம் என்ன, பிதாவுடைய சித்தம் என்ன, அதன் மூலமாக தான் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து நினச்சிருந்தா முதல் நாளே அங்கே போயிருந்துருக்கலாமே, அல்லது நான் வாரேன் நீங்களாம் நான் லாசரு எழுப்பிடுவேன் அப்படின்னு செய்தி அனுப்பி விட்டுருக்கலாமே. அப்படி எதுவுமே இல்லை. இயேசு கிறிஸ்து வேறொரு இடத்துல பிதாவுடைய சித்தத்தை செஞ்சு விட்டுருந்தாங்க. பிதாவுடைய வேலை வந்தது, 4ஆம் நாள் அங்கே போனாங்க, லாசரு உயிரோட எழுப்புனாங்க. இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எந்த மனிதர்களையும் பிரியப்படுத்தவோ எந்த மனிதனுடைய அனுதாபத்தை பெறவோ அவர் முயற்சி செய்யலை. பிதா தனக்கு என்ன செய்தார், பிதா தனக்கு என்ன கற்றுக் கொடுத்தார், அதை மாத்திரமே இந்த உலகத்தில் செய்ய வந்தார், அதை செஞ்சு முடிச்சார் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இரண்டாவது ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இயேசு கிறிஸ்து ஒரு சமாரியா ஸ்திரீகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பசி எடுக்குது. அப்போ தன்னுடைய சீசர்கள்ட்ட ஏசப்பா சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் போய் உணவு எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சீசர்கள் உணவு எடுக்க போயிட்டாங்க. அந்த நேரத்தில் ஏசப்பா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த ஸ்திரீனிடத்தில் பேசி தன்னுடைய ஊழியத்தை சிறப்பாக அந்த இடத்துல நிறைவேற்றுறாரு. இந்த சமாரியா ஸ்திரீனுடைய எல்லா வரலாறையும் சொல்கிறாங்க. அந்த ஸ்திரீயும் போய் தன்னுடைய ஊரில் போய் சொல்லி, ஒரு தீர்க்கதரிசி வந்திருந்தாங்க, எனக்கு என்னுடைய வாழ்க்கையை குறித்து எல்லாத்தையுமே சொன்னாங்க என்கிட்ட, நீங்கள் அவரை பாருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கிராமத்தார் எல்லாருமே கூட்டு வந்தாங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தின்படியே தன்னுடைய ஊழியத்தை சிறப்பாக நிறைவேற்றினார். அப்பொழுது சீசர்கள் உணவு எடுத்துகிட்டு வராங்க. அப்பொழுது ஏசப்பா தான் வந்த நோக்கத்தை அந்த இடத்துல மிகவும் தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் அறியாத போஜனமாகிய இன்னொரு போஜனத்தை நான் உட்கொண்டேன், என்னை அனுப்பினவுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது, அந்த அவருடைய கிரியை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது அப்படிங்கிறத அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. எதிரணியர் எப்படி தெரியுமா, முதல்ல இவங்க சாப்பிட்டுட்டு தான் ஊழியத்தையே செய்வாங்க, ஏன்னா இவங்க ரொம்ப அன்பான நிறைஞ்சவங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், பிதாவுடைய சித்தத்தை மாத்திரமே நான் செய்ய வந்தேன், அதுதான் என்னுடைய போஜனமாக இருக்கிறது அப்படிங்கிறத அந்த இடத்துல திஷ்டாந்தமாக வெளிப்படுத்தினார். இதன் மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, போஜனத்தை விட பிதாவுடைய கிரியை சித்தமும் பிதாவுடைய கிரியை செய்து முடிப்பதுமே என்னுடைய உணவாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஏசப்பா சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், பிதாவுடைய திட்டத்தை மாத்திரமே தேவன் தன்னுடைய தேவனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாள் முதற்கொண்டு தன்னுடைய சிந்தையில் வைத்திருந்தார், அதனுடைய கிரியைகளை செய்து முடித்தார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்படி நான் தெரியப்படுத்துகிறேன். மூன்றாவதாக ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் சிலுவை பாடுகளை குறித்து அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் அடுத்த நாள் பிதாவின் மூலமாக நடைபெற போகிற அந்த காரியங்களை முன்பதாக தெரிந்து கொண்டார். இத்தனை பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்று அவர் வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏசப்பா. அந்த நேரத்தில் ஏசப்பா என்ன சொல்றாங்க, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படிங்கிறத ஏசப்பா பிதாவிடத்தை வெளிப்படுத்துறாங்க. ஆனால் என்ன சொல்றாங்க, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே என்னோட வாழ்க்கையில நிறைவேறட்டும் பிதாவே அப்படிங்கிறத ஜெபித்து முடிக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, பிதா தனக்கு வெளிப்படுத்தின எல்லா பாடுகளையும் அடுத்த நாள் சிலுவையில ஏசப்பா வெற்றிகரமா
எல்லா பாடுகளையும் சந்தித்து சிலுவையில் சாத்தானுடைய தலையை நசுக்கி வெற்றி வீரராக அடுத்த நாள் தன்னுடைய பணியை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறாங்க. இதன் மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முந்தைய நான் சொன்ன இதுக்கு முன்பதாக நான் சொன்ன 2 உதாரணங்களையும் பிதாவுடைய சித்தத்தையே அவர் நிறைவேற்றினார். எந்த மனுஷங்களையும் அவர் பார்க்கல, எந்த மனுஷங்களையும் பிரியப்படுத்த அவர் வரல அப்படிங்கிறத தன்னுடைய கிரியைகள் மூலமாக ஏசப்பா வெளிப்படுத்தினாங்க. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கெத்செமனே ஜெபத்தில் ஏசப்பா தன்னுடைய விருப்புகளையும் விட்டு பிதாவுடைய சித்தத்தை மாத்திரமே செய்ய விரும்பினார். ஆகவே ஏசப்பா இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு, ஏசப்பா அதனுடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தான் பிற மனுஷங்களுடைய வெறுப்புகளையும் நம்ம பார்க்கக்கூடாது, மற்ற மனுஷர்களையும் நம்ம பிரியப்படுத்த பார்க்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில தன்னுடைய வெறுப்புகளையும் நம்ம பார்க்கக்கூடாது, பிதாவுடைய சித்தத்தை மாத்திரமே செய்து முடிக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாள் முதற்கொண்டு எல்லா நாள்லையும் பிதாவுடைய சித்தத்தை மாத்திரமே செய்தார் என்பதை நான் இங்கே மிகவும் தெளிவாக சொல்லிக்கொண்டு, நடுவர் அவர்களே, நீங்களும் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்கிற ஒரு நல்ல ஊழியர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய சித்தத்தின்படியே நீங்கள் எங்கள் அணிக்கு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று இயேசு நாமத்தில் உங்களை கேட்டுக்கொண்டு, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான சகோதரர் டேனியல் பாபு அவர்கள் வேதாகமத்திலிருந்தும் வெளியிலிருந்தும் பல கருத்துக்களை ஒரு சிங்கம் கர்ஜித்தது போல நம்ம மத்தியிலே பேசி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பல பாயிண்ட்கள் அவர்கள் சொன்னார்கள். இனி எதிரணியினர் பேசுவதற்கு ஒரு பாயிண்ட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களே யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன பேசன்னு சொல்லி. பார்ப்போம் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். அருமையான சகோதரி ஜெயா அவர்களை பேசும்படியாக நான் அன்போடு அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அனைவருக்கும் என் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்து அன்பின் நிறைவான பிரதிபலிப்போடு ஆசனத்தில் கெம்பீரமாய் அமர்ந்திருக்கிற நடுவர் அவர்களுக்கும் என் அணியினருக்கும், எதிரணியிலே அன்புக்கு புறம்பான வார்த்தைகளை பேசும்படியாய் ஆவியிலே ஒருமனப்பட்டு அமர்ந்திருக்கிற எதிரணியை சார்ந்தவர்களுக்கும் என் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று உங்களிடத்தில் பேசும்படியாய் எடுத்துக்கொண்ட தலைப்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வந்து பிறந்தது தேவன் மனுஷர்கள் மேல் வைத்த பிரியத்தினால் என்ற தலைப்பின் கீழ் உங்களிடத்தில் பேச வந்துள்ளேன். யோவான் 3:16 இவ்வாறாக சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. பிதாவாகிய தேவனுடைய அன்பு எப்படி இந்த உலகத்தில் வெளிப்பட்டது என்றால், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாகத்தான் வெளிப்பட்டது என்று ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஆதி நாள் முதற்கொண்டு உலகத்தினால் கண்டிராத கேள்விப்பட்டிராத ஒரு பேரன்பு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாகவே இந்த உலகத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. இதுவரை உலகத்தில் பிறந்த மனித குலத்திலே எல்லா மனிதர்களும் வாழ்வதற்காகத்தான் இந்த உலகத்திலே பிறந்தார்கள். முதல் முறையாக மனித குலத்திலே மரிப்பதற்காக, தன்னை பலி பொருளாகவே இந்த உலகத்தில் கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு தெய்வம் மனு உருவாய் இந்த உலகத்தில் பிறந்ததை நம்மால் மறுக்க முடியாது. இதற்கு பின்பால் அமர்ந்திருப்பது நிச்சயமாக தெய்வ சித்த மாத்திரமாக நிச்சயமாக இருக்க முடியாது. இதற்கு பின்பு இருக்கிறது அன்பு மட்டும்தான். அன்பு என்று நாம் சாதாரணமாய் சொல்லிவிட முடியாது. அதற்கு பின்பதாக தியாகம் கலந்திருக்கிறது. இந்த தியாகமும் அன்பும் நிறைந்து ஒரு மனுஷன் தன்னை வெளிப்படுத்த வேண்டுமானால் தெய்வ சித்தத்தை மாத்திரம் செய்ய வந்த ஒருத்தரால் இதை செய்திருக்கவே முடியாது. தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்று பாராமல் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார் என்றால் அவருடைய பேரன்பு மாத்திரம்தான் என்பதை மறுக்க முடியாத உண்மை. நடுவர் அவர்களே, நீங்கள் இதற்கு எதிராக தீர்ப்பளித்தால் பொய்யராகி விடுவீர்கள். இரண்டாவதாக, ஆதி முதற்கொண்டு, அதாவது ஆதாம் ஏவாள் தோன்றின அந்த நாட்களிலே அவர்கள் பாவம் செய்தது நிமித்தம் உரிமையும் உறவையும் அவர்கள் இழந்து போய்விட்டார்கள். மறுக்கப்பட்ட அவர்களுடைய உறவும் உரிமையும் எங்கே பிடிக்கப்பட்டது என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினால் கிடைத்த அந்த அன்பின் மூலமாக தான் மனுஷனுக்கு அது கொடுக்கப்பட்டது. ஒருவராலும் காணக்கூடாத தெய்வனாய் அக்கினியிலும் இடிமுழக்க சத்தம் மூலமாகவும் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலருக்கு மாத்திரம் தன்னை வெளிப்படுத்தின தேவன் அந்த ஒரு பிரிவை தாங்க முடியாத தேவனாய் இந்த உலகத்திலே வந்து அவர் பிறந்தார்.
உடன்படிக்கை பெட்டியை தொட்ட மனுஷனுக்கே மரணம் நேரிட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு பின்பதாக அவருடைய சீஷர் தன்னுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய மார்பிலை சாய்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் எப்படி கிடைத்தது? உரிமையினாலும் உறவினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மூலமாகத்தான் இது கிடைத்தது என்பதை நம்மால் மறுக்கவே முடியாது. நடுவர் அவர்களே, இந்த உரிமையும் உறவையும் பெற்றுக்கொண்டு எங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னால் அது எத்தனை பரிதாபத்துக்குரிய காரியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து லாசரு வீட்டிலே வந்து போயிருந்தார். அவர் அங்கே கண்ணீர் விட்டு அழுதார். தன்னை சார்ந்த ஜனங்கள், யூத ஜனங்கள் எல்லாம் அழுவதை பார்த்து அழுதார். இதிலே அன்பு மாத்திரமே இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. சகைவு மாத்திரமல்ல, ஆயிரக்கணக்கான சகைவுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். திரளான ஜனங்களுக்கு மீட்பை வெளிப்படுத்தினார். நோயுள்ளவர்களை குணமாக்கினார். இதற்கு பின்பகாகலாம் அமர்ந்திருப்பது அன்பு மாத்திரம்தான். தன்னிடத்திலே வந்த ஒரு மனுஷனை கூட அவர் புறம்பே தள்ளவில்லை. அவர் ஒரு ரோபோட்டை போல தேவனுடைய சித்தத்தை செய்ய மட்டுமே, அதாவது இந்த இடத்தில் இந்த மனிதனுக்கு தான் குணமாக்குவேன், இந்த மனிதனுக்கு தான் என்னுடைய வார்த்தைகளை சொல்லுவேன் என்று குறிப்பிட்டு யாரையும் அவர் பேசவில்லை. குறிப்பிட்டு யாருக்கும் சுகத்தை அவர் தரவில்லை. எல்லா மனிதரிடத்திலும் ஒரே மாதிரியான அன்பை கொடுத்து தன்னுடைய முழுமையான அன்பை அவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார் என்பதை நாம் மறுக்கவே முடியாது. தரித்திரருக்கும் ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியிலும் நொறுங்கப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியிலும் தன்னுடைய வார்த்தைகளை அவர் தாராளமாய் கொடுத்து தன்னுடைய அன்பை அவர் மிகவும் அதிகமாய் செலுத்தினார் என்கிற உண்மையை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக நடுவர் அவர்களே, நீங்கள் கிறிஸ்துவனிடத்திலே எப்படி வந்தீர்கள்? அவருடைய தேவ சித்தம் நிறைந்த வாழ்க்கையின் மூலமாகவா, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட அன்பின் மூலமாகவா என்பதை நீங்கள் இந்த தீர்ப்பின் மூலமாக நீங்கள் நிச்சயமாக சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்திலே பிறந்த எந்த மனுஷனாய் இருந்தாலும் அவன் கிறிஸ்துவின் அன்பின் மூலமாகத்தான் கிறிஸ்துவனிடத்திலே வருகிறான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. எனவே இதற்கு எங்கள் அணிக்கு சார்பாகத்தான் நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று இந்த ஒரு கருத்தின் மூலமாய் நீங்கள் பிடிக்கப்பட்டீர்கள். இதற்கு எதிராக ஒருவேளை நீங்கள் தீர்ப்பு சொல்ல ஆரம்பித்தால் இந்த 4 சுவர்களும் உங்களை நியாய தீர்ப்பிலே எதிராக சாட்சி கொடுத்துவிடும் என்பதை மறந்து போய் விடாதீர்கள். அன்பு இல்லாத மனிதர்கள் தேவனை அறிய முடியாது என்பதுதான் உண்மை. அன்புக்கு புறமாய் பேசின என் எதிரணியை சார்ந்த ஜனங்களால் தேவனை அறியக்கூடிய அறிவிலே அவர்கள் பேசியிருக்க மாட்டார்கள் என்பதை நான் ஆணித்தரமாய் பேசுகிறேன். எனவே அவர்களுக்கு சார்பாக நீங்கள் தீர்ப்பளிக்காமல் இந்த கிறிஸ்து பிறந்த நன்னாளில் கிறிஸ்துவை அன்பை வெளிப்படுத்தும் விதமாக எங்கள் அணியின் சார்பாக தீர்ப்பளித்து தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சகோதரி ஜெயா அவர்கள் சரவடி மாதிரி தீப்பொறியா பேசி தள்ளிட்டாங்க. ரொம்ப ஆவேசத்தோடு பேசினாங்க. எனக்கே ரொம்ப பயமாக போச்சு. எதிரணியினர் கூட ஒரு பயத்தோடு இருக்கிறாங்க. என்ன கருத்து சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். அருமையான சகோதரி ஜெசிந்தா அவர்களை பேசும்படியாக அன்போடு அழைக்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடன் பட்டிமன்றத்தில் பேச வந்திருக்கிற அனைவருக்கும் அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவின் பிறப்பு தேவ சித்தத்தை வெளிப்படுத்தவே என்ற தலைப்பில் இன்று நான் பேச வந்துள்ளேன். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட தேவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் எப்படியாக சொல்கிறது: என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இந்த வசனம் தேவ சித்தம் நிறைவேற்றவே இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதனாக அவதரித்தார் என்பதை திட்டவட்டமாக நமக்கு கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாகவே காணப்படுகிறது என்பதை அநேக இடங்களிலே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 7வது அதிகாரம் 14வது வசனம் மற்றும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறபடி, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆதியாகமத்தில் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்பது இயேசு கிறிஸ்துவை பற்றியதான தீர்க்க தரிசனம். அதனுடைய நிறைவேறுதலை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். என் எதிரணி தலைவர் தன்னுடைய உரையிலே அவர்கள் பேசும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனத்தை பேசினதை நம்ம கேட்டோம். தரித்திரருக்கு பிரசங்கம் பண்ணவும், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை குணமாக்கவும், குருடருக்கு பார்வையளிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை அவங்க சொன்னாங்க. அதனுடைய தீர்க்க தரிசனம் ஏசாயா 61வது
அதிகாரம் 1-3 வரைக்கும் நமக்கு திட்டவட்டமாய் சொல்கிறது. அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். அதுல இருந்தே நம்ம திட்டவட்டமா பார்க்கலாம், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவே கிறிஸ்து இந்த உலகத்திலே அவதரித்து அவர் என்னென்ன காரியங்களை அவர் மூலமாய் செய்ய சித்தம் வைத்தாரோ அந்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி முடித்தார் என்பதை நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றவோ இல்லை என்றால் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த பிரதானமாக வெளிப்படுத்தவோ இந்த இடத்துல வந்தார் அப்படின்றதை காட்டிலும் தேவ சித்தத்தையே முதன்மையாக கொண்டிருந்தார் அப்படின்றதுக்கு வேதத்தில் அநேக ஆதாரங்களை நம்ம பார்க்கலாம். சில சம்பவங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் அதில் குறிக்கப்பட்டுள்ளது. அதில் இயேசுவின் சகோதரர் அவரை பார்த்து சொல்கிறாங்க, கலிலேயாவில் இருக்கிறாரு, யூதேயா பட்டணத்துக்கு போங்க, இது பண்டிகை காலம், நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னு சொன்னால் பிரபலமாக இருக்க விரும்புகிறவர் யாரும் இந்த இடத்துல அற்புதத்தை செய்ய மாட்டாங்க, யூதேயாவுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு பதிலாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்றாரு. அப்போ ஏதோ ஒரு கமாண்டுக்காக அவர் வெயிட் பண்ணுறாரு அப்படின்றது அதில் நமக்கு திட்டவட்டமாக தெரியுது. இப்போ சாதாரணமாக ஒரு மனுஷன் பாப்புலர் ஆகணும், பிரபலமாகணும் அப்படின்னு நினச்சா என்னென்ன காரியத்தை செஞ்சால் அவன் பிரபலமாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனுஷீகமாக அந்த ஒரு காரியத்தை நம்ம யோசிப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு இடத்துலையும் தான் பிரபலமாக வேண்டும், தன்னுடைய சுய சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்றத எந்த இடத்துலையும் நிறைவேற்றினதா நம்ம பார்க்கல. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கானாவூர் கல்யாண வீட்டு ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல ரசம் குறைவுபடுது. இப்போ இயேசு அந்த இடத்துக்கு கடந்து சென்றிருக்கிறாரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு கல்யாண வீட்டுக்கு இயேசு சாமி போகிறாரு அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக அந்த இடத்துல அவர் ஒரு செலிப்ரிட்டி, ஒரு பெரிய பாப்புலரான ஒரு மனுஷனாக இருக்கிறாரு. ஜனக்கூட்டம் அவரை நெருக்கிக்கிட்டே இருக்குது, எப்போவுமே ஜனக்கூட்டத்தை சுற்றிலும் தான் அவர் இருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னால் ஒன்று அந்த கல்யாண வீட்டில் இருக்கிற ஜனங்களை அவர் நேசிச்சிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கல்யாண வீட்டுக்காரங்க மேலே ஒரு மரியாதையை அவர் வச்சுருந்துருக்கணும். இந்த ஒரு 2 விஷயம் இருந்தால் தான் ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்ம போவோம். இப்போ இருக்கிற பொலிட்டீஷியன்ஸை இல்லைன்னா யாரையாவது நம்ம பார்க்கும்போது அந்த 2 காரியங்களை வச்சா தான் அவங்க அந்த கல்யாண வீட்டுகளுக்கு போவாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துக்கெல்லாம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாரு, அந்த இடத்துல ரசம் குறைவுபடுது. அவர் அதுக்கு முன்பாகவே அதை கேள்விப்பட்டிருப்பார், ரசம் குறைவுபட்டுட்டு அப்படின்றத அவர் கேள்விப்பட்டிருப்பார். ஆனால் அவர் அந்த எந்த ஒரு காரியத்தையும் ரியாக்ட் பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்கிறார். முதல்ல சீஷர்களும் சொல்லியிருப்பாங்க, ஒருவேளை கல்யாண வீட்டில் உள்ளவங்க சொல்லியிருப்பாங்க, ஏற்கனவே சாப்பிட்டுட்டு போனவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் எதுக்குமே அவர் ரியாக்ட் பண்ணலை. அப்போ அவரோட தாயார் அவர்கிட்ட சொல்கிறாங்க, எப்பா ரசம் குறைவுபட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் தாயாரை பார்த்து சொல்கிறாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அவர் அந்த குடும்பத்தை ரொம்ப நேசிச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அன்பை வெளிப்படுத்துறது தான் அவருக்கு முதன்மையாக இருந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரசம் குறைவுபடுது அப்படின்றத கேள்விப்பட்ட உடனே அவர் அந்த இடத்துல அற்புதத்தை செஞ்சிருப்பார். ஆனால் அவர் அந்த காரியத்தில் செய்யலை, கிறிஸ்துவின் விலைக்காக காத்திருந்தார், அற்புதத்தை செய்தார், கடந்து வந்தார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து 49வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவரோட குடும்பத்தோடு எருசலேம் தேவாலயத்திற்கு பஸ்கா பண்டிகையை கொண்டாடும்படியாய் கடந்து சென்றிருக்கிறாரு. அப்பொழுது அவருக்கு வயது 12, ஒரு 7வது படிக்கிற பையனாக இருந்திருப்பார். அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு வயசுள்ள பையனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று தாய் தகப்பனை சார்ந்து அவங்கள கரங்களை பிடிச்சிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே அந்த பண்டிகை முடியுது, ஜனங்கள் எல்லாம் திரும்பி வர்றாங்க, இவரோட குடும்பமும் திரும்பி வருது. இயேசு தேவாலயத்தில் இருந்து விட்டார். அது யாருக்கு தெரியலை அப்படின்னா அவரோட சொந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கூட தெரியலை. இவங்க வந்துட்டாங்க, 3 நாள் பிரயாணமாக வந்துட்டாங்க. திரும்பி பார்க்குறாங்க, இயேசுவை காணும். சொந்தக்காரங்கள்ட்ட இருக்கிறாங்களான்னு பார்க்குறாங்க, நெருங்கின நண்பர்களோடு இருக்கிறாரான்னு பார்க்குறாங்க, இல்லை. உடனே அவங்க 3 நாள் பிரயாணமாக திரும்பி தேவாலயத்தில் வர பார்க்கும்போது 12 வயது நிரம்பின இயேசு தேவாலயத்தில் எல்லா ஜனங்களுக்கு நடுவில் நின்று தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கவும் அவங்கள வினாவும் அவர்களுக்கு பதில் சொல்லவுமான காரியங்களை அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் நாங்கள் உன்னை தேடினோமே, விசாரத்தோடே உன்னை தேடுவோன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்னை தேடினீர்கள், நான் பிதாவின் சித்தத்தை செய்கிறதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்றது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு ரிப்ளையை அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படியா இந்த வார்த்தைகள் எல்லாமே நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் தேவ சித்தத்தை நிறைவேற்றவே கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் அப்படின்றத நமக்கு திட்டவட்டமாக சொல்லுது. எனக்கு முன்பாக பேசின சகோதரி பேசும்போது அடிக்கடி நடுவரை பார்த்து, நடுவரே இந்த காரியத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஆனால் நாங்கள் பேச வர்றது சத்தியத்தை குறித்து. இப்போ சப்போஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா 2 + 2 = 4.
இதை வந்து நம்ம அடிக்கடி நம்ம வந்து அதை திட்டமாக நீங்கள் பார்த்துக்கோங்க, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, 2+2 = 4 அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை சொன்னால் போதும், அது அப்படி தான் ஃபேக்ட். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். இதை வந்து திரும்ப திரும்ப உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி தேவன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு திரும்பி போகிறத பார்க்குறோம். கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திட்டமாக அவர் சொல்லியிருக்கிறத பார்க்கும்போது வாழ்நாள் பூரா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி தன்னுடைய ராஜ்யத்துக்கு கடந்து போனவராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினாதான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாய் நம்ம கடந்து போக முடியும் என்ற மாதிரியை இயேசு கிறிஸ்து பின்வைத்து போனார் என்பதை நாம் திட்டமாய் அறிந்திருக்கிறோம். நல்ல தீர்ப்பு சொல்லுவீர்கள் என்று நம்பி என் உரையை முடைக்கிறேன். நன்றி. சகோதரி ஜெயசிந்தா அவர்கள் பள்ளியில் பாடம் நடத்துகிற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பேசி முடிச்சிட்டாங்க. அவங்க பேசுனதில் முன்ன பேசின 2 பேருடைய கருத்துக்களும் எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. அந்த அளவுக்கு அவங்க பாடம் நடத்தி முடிச்சிட்டாங்க. அவர்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக அருமையான சகோதரி ஜெனிட்டா அவர்கள், அவரும் ஒரு ஆசிரியை தான். என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல, எப்படி பதிலடி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம், அவர்களையும் நாம் வரவேற்போம். ஜெனிட்டா அவர்கள் இப்பொழுது தங்களுடைய கருத்துக்களை வாதிடும்படியாக அழைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களை ரொம்ப நல்ல விதமாக இன்ட்ரடியூஸ் பண்ண கனம் நடுவர் அவர்களுக்கும், இந்த பட்டிமன்றத்தில் என்னோடு இணைந்து பேசின சகோதர சகோதரிகளுக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தது தேவனாகிய கர்த்தர் நம்மேல் வைத்த பிரியத்தினால் அப்படிங்கிற அடிப்படையில் நான் வந்து பேச வந்திருக்கேன். எனக்கு முன்னால் பேசின சகோதரி ஜெஸ்ஸி அவர்கள் கார்னாவூர் கல்யாண வீட்டுக்கு நேரடியாக போயிட்டு வந்த மாதிரி பேசினாங்க. அங்கே வந்து ரசம் குறைவுபட்ட போது அந்த கல்யாண வீட்டுக்காரங்க வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து இப்படி ரசம் குறைவுபட்டுட்டுன்னு சொன்னாங்களாம். அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தவங்க வந்து சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அவருடைய சீஷர்கள் வந்து சொன்னாங்களாம், அப்படி எந்த ஒரு வசனமும் என்னோட பைபிளில் எழுதப்படலை, நடுவருடைய பைபிளையும் இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே மாதிரி டேனி பிரதர் பேசும்போதும் அப்படி சொல்லியிருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்ப இமேஜின் பண்ணி பேசினாங்க. எதுக்கும் நீங்கள் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னால் பைபிளை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க சொன்னதெல்லாம் பைபிளில் இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் ரெஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை தாழ்மையோடு கேட்டுட்டு என்னுடைய வாதத்துக்குள்ளே நான் கடந்து போகிறேன். நான் பேசுகிறதுக்காக எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுது தேவனுடைய தூதர்கள் எல்லாரும் இணைஞ்சு மனுஷங்க மேலே பிரியம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி துதித்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுது. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தையும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு வந்து ஆணித்தரமாக நம்ம சொல்ல முடியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தது நம்ம மேலே வச்ச அன்புனால தான் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம வந்து சொல்ல முடியும். ஆண்டவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும்போது அவர் வந்து சொல்கிறாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அவர் ஒரு சில ஓமைகளை வந்து சொல்கிறாரு. ஒரு மனுஷன் 100 ஆடுகளை வைத்திருந்தான், அதில் ஒரு ஆடு வந்து தொலைஞ்சு போயிடுச்சு. அதனால் அந்த மேய்ப்பன் வந்து 99 ஆடுகளையும் வனாந்திரத்தில் விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி பிடித்து அவர் வந்து சந்தோஷத்தோடு அந்த மனுஷன் வந்து திரும்பி வந்தான்னு சொல்லி ஓமையில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஸ்திரீ வந்து 10 வெள்ளிக்காசு வச்சுருந்தாங்க, அதில் ஒரு வெள்ளிக்காசை தொலைச்சிட்டாங்க. அதை தேடி கண்டுபிடிச்சு அவங்க வந்து சந்தோஷப்பட்டாங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வேதத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு குடும்பத்தில் 2 குமாரர்கள் இருந்தாங்க, மூத்த குமாரன் இளைய குமாரன். இதில் இளைய குமாரன் வந்து தன்னுடைய ஆஸ்தியை பிரித்து கொண்டு போய் அதை அநியாயமாய் செலவழித்து போட்டு அதுக்கப்புறம் மனம் திரும்பி தன்னுடைய குடும்பத்துக்கு திரும்பி வரும் பொழுது அந்த குடும்பத்தில் வந்து சந்தோஷம் உண்டாகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமைகளை சொல்லிட்டு, அதே போல் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் வந்து மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது இந்த உலகத்தில் நம்ம வந்து பார்த்தோன்னா உலகத்தினுடைய மக்கள் தொகையை வந்து 800 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் ஒரு மனுஷன் மனம் திரும்பினாலே பரலோகத்தில் அவ்வளோ சந்தோஷம் உண்டாகுது அப்படின்னா கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிற பிரியத்தை வந்து கர்த்தர் நம்மளை வந்து விலையேற பெற்றவங்களா என்றதை வந்து நம்ம வந்து அறிஞ்சிக்கிட முடியும். இப்போ ஒரு பைக்கையே வந்து நம்ம தொலைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பைக்கையை வந்து நம்ம வந்து தேடி பார்ப்போம், அது கிடைக்கல அப்படிங்கும்போது நம்ம வந்து ஸ்பேர் கீ ஒன்றை வந்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே இது நம்ம பைக்கை தொலைச்சிட்டோம் அப்படின்னா உடனே நம்ம வந்து என்ன செஞ்சிருவோம்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பைக்கை வந்து திரும்ப பெற வரைக்கும் நம்ம வந்து
வந்து பிரயாசப்படுவோம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து விலையேற பெற்றது. அதே போல தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும் தேவனாய கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவனாக இருக்கிறதுனால கர்த்தர் நம்மை வந்து தேடி வந்தார். அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்புனால நம்ம தேடி வந்தார் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவதாக ஒரு காரியத்தை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகம் முழுவதுமே தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலே காணப்படுகிற ஒரு உறவை குறித்து சொல்லப்படுறதை நம்ம வந்து பார்க்குறோம். கர்த்தர் வந்து தம்முடைய பிள்ளைகள் மேல் எவ்வளோ பிரியமாக இருக்கிறாரு அப்படிங்கிறத அந்த புத்தகத்தை வாசி பார்த்தோம்னா நமக்கு வந்து தெரியும். அதில் ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம். அந்த பெண் வந்து சூலைமித்தியாள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுறாங்க. அவங்களுடைய பெயர் அந்த புக்கில் வந்து எங்கேயுமே சொல்லப்படலை. அவங்கள வந்து கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் பிரியமே என் பிரியமே அப்படின்னு சொல்லி பல இடங்களில் அவங்கள வந்து கூப்பிடுறத நம்ம வந்து பார்க்க முடியும். சூலைமித்தியாலும் அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த சூலைமித்தியாள் வந்து ஆடு மேய்க்கிற சாதாரண ஒரு பெண், திராட்சை தோட்டங்களை காவல் காக்கிற ஒரு சாதாரண ஒரு காவல்காரி. அவங்க மேலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த அன்பை குறித்து தான் இந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல தான் தேவனாகிய கர்த்தர் நம்ம வந்து அற்பமானவர்களாய் காணப்பட்டாலும் நம்ம மேலே கர்த்தராகிய தேவன் வந்து என்ன செய்கிறாருன்னா, விலையேறு பெற்ற தம்முடைய அன்பை வந்து அவர் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இந்த புத்தகத்தில் மட்டும் இல்லை, பைபிளில் பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வசனத்தின் மூலமாய் நம்ம மேலே கர்த்தர் வச்சிருக்கிற அன்பை அவர் வந்து சொல்ல வர்றதை நம்ம வந்து பார்க்க முடியும். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை வந்து சுமந்து கொண்டு வருகிறது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, தகப்பனை போல கர்த்தனை நேசிக்கிறார் அப்படிங்கிறத கர்த்தர் நமக்கு சொல்ல வராரு. அதே போல ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லும்போது, ஒரு தாயை காட்டிலும் கர்த்தர் நம்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வர்றதை நம்ம வந்து பார்க்குறோம். அவர் நம்மை வந்து உள்ளங்கையில் வந்து வரைந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுது. நம்ம வந்து டிராவல் பண்ணும்போது அவர் தம்முடைய தூதர்களை நமக்காக கட்டளையிடுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிற ஒரு தேவன் நம்ம வந்து நரகாக்கினைக்குள்ளே போகிறத வந்து அவரால் ஒப்பு கொடுக்க முடியாது, நம்மளை வந்து அப்படி ஈஸியாக கைவிட்ட முடியாது. அப்படிங்கிறதுனால அந்த அன்பு நிமித்தமாய் தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை என்ன செய்கிறாருன்னா இந்த உலகத்துக்குள்ள வந்து அனுப்புறாரு. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ம வந்து தேவனை அறிந்து கொண்ட பிறகு கூட ஒரு சில சமயங்களில் கர்த்தரை விட்டு விலகி போகும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, உடனே நம்மளை வந்து விலக்கி வச்சிடுறது இல்லை, வேண்டான்னு சொல்லி நம்மளை வந்து ஒதுக்கிறது இல்லை, மறுபடியும் அந்த அன்பு வந்து நம்ம இழுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தார் இருக்கிறாங்க. அவங்க தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்க, கர்த்தரை விட்டு விலகி போகிறாங்க. அப்போ கர்த்தராகிய தேவன் அவர்களை வந்து பயங்கரமாக பனிஷ் பண்ணுறாரு. அதாவது ஒரு பணியாத மாட்டை அடிக்கிறது போல கர்த்தர் அவங்கள வந்து அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்ராஹிம் வந்து மனம் திரும்புறாரு. அதை பார்த்த உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா, அவனுக்கு விரோதமாய் நான் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதை நம்ம வந்து பார்க்க முடியும். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா யோனா தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கலாம். யோனா தீர்க்கதரிசியை கர்த்தர் வந்து சொல்றாரு, நீ வந்து நினிவேக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவர் வந்து தர்ஷீஷை நோக்கி அவர் வந்து போயிடுறாரு. அதனால கர்த்தர் வந்து கடல்ல ஒரு பெரிய கொந்தளிப்பை வந்து கட்டளையிடுகிறார். அந்த கப்பல் உடஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கொந்தளிப்பு. உடனே அந்த ஜனங்கள், கப்பலில் யாத்திரை பண்ணுகிற ஜனங்கள்லாம் அந்த யோனா தீர்க்கதரிசியை தூக்கி கடல்ல வந்து போட்டுறாங்க. ஆண்டவராகிய தேவன் நினைச்சிருந்தா யோனாவுடைய வாழ்க்கையை அந்த சாப்டர் அதோடு அவர் வந்து முடிச்சிருக்க முடியும். முடிச்சு நமக்கு ஒரு திருஷ்டாந்தமா யோனாவை வந்து வச்சிருக்க முடியும். இப்படி எனக்கு விரோதமா நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த முடிவு தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நமக்கு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ஒரு மீனை வந்து கர்த்தர் கட்டளையிட்டு அவரை 3 நாள் பாதுகாத்து அதே நினிவே நகரத்துக்கு வந்து அனுப்பி அவரை அந்த இடத்துல பயன்படுத்தி அந்த ஆத்துமாக்களை கர்த்தர் அந்த மனுஷனை கொண்டே சந்திக்கிறத வந்து பார்க்குறோம். இதுலெல்லாம் கர்த்தருடைய அன்பு வந்து வெளிப்படுறத நம்ம வந்து பார்க்குறோம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் கூட அந்த அன்பு நம்மை மறுபடியும் ஈர்த்து கொள்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தது நம்ம மேலே வச்ச அன்பினால் தான் அப்படிங்கிறத ஆணித்தரமாய் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 2 தரப்பு வாதங்களை நாம் கேட்டோம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி தீர்க்கமாக ஆணித்தரமாக பல கருத்துக்களை இந்த அணியினர் எடுத்து வைத்தார்கள். மெய்யாகவே அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான், உண்மையானதும் கூட. பரமண்டல ஜபத்தில் கூட பரமண்டலத்தில் நம்முடைய சித்தம் செய்கிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தேவ சித்தம் இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் நடக்கிறதில்லை. என்றாலும் கூட இயேசு கிறிஸ்து மனுஷன் மேல் உள்ள பிரியத்தை வெளிப்படுத்தும்படியாக பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அன்பு இல்லாமல் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது அது ஒரு முழுமையான ஒரு காரியமாக இருக்காது. தேவ அன்பு நிறைந்து பிதாவுடைய சித்தத்தை செய்யும் பொழுது அது ஒரு முழுமையடைகிறது என்பதாக பார்க்கிறோம். அதனால அன்பு இல்லாமல் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறது அது ஒரு மிஷின் செய்கிற மாதிரி இருக்கும். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றணும், அதே சமயத்தில் அன்போடு கூட அந்த காரியத்தை செய்யணும்.
அதனால் தேவ அன்பும் வேணும், பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். ரெண்டும் முக்கியமான ஒன்று என்று சொல்லி இதை பார்க்கிற நீங்களும் கூட தேவ அன்பு நிறைந்தவர்களாக பிதாவுடைய சித்தத்தை செய்யும் பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய திட்டத்தை நீங்கள் நிறைவாக்கி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் உங்களுக்கு நான் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன பிரியமானவர்களே, காலசாரமான பட்டிமன்றத்தை ஆழமான விதத்தில் நாம் மெய்யாகவே அறிய ஆரம்பித்தோம். இது உண்மையிலே 2 திறத்தாரம் பேசின அந்த 2 விஷயமும் அது உண்மையான ஒரு சம்பவமாக காணப்படக்கூடிய ஒன்று. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து வந்ததற்குரிய எல்லா விதமான நிலைகளை இந்த காரியத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தராகிய தேவன் தந்தார். கர்த்தர் இந்த பட்டிமன்றத்திலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதாக. தொடர்ந்து ஒரு பாடலின் ஊடாக நம்ம கடந்து போகலாம். கர்த்தருடைய ஊழியத்தை இயேசுவின் துணையிலே செய்யக்கூடிய அருமையான சகோதரி அனிதா ஏஞ்சலின் பல முறை அதாவது வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் அந்த சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க நமக்காக நல்ல ஒரு பாடலை பாடும்படிக்காக வந்திருக்கிறாங்க. கர்த்தராகிய தேவன் அவர்களை இந்த ஊழியத்திலே வல்லமையாக பயன்படுத்தி கொண்டு வருகின்றார். அவர்களும் ஒரு சிறப்பு பாடலை கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி தான் ஒரு பாடலை பாட போகிறாங்க. வாங்க இந்த பாடலின் ஊடாக நம்ம கடந்து போகலாம். இருளை போக்கும் தீபமாய் இயேசு மகாராஜன் தோன்றினார். மனிதர் வாழ்வை மாற்றிட மன்னவர் இன்றே பிறந்தார். இருளை போக்கும் தீபமாய் இயேசு மகாராஜன் தோன்றினார். மனிதர் வாழ்வை மாற்றிட மன்னவர் இன்றே பிறந்தார். நாம் கூடியே இயேசுபாலனை மகிழ்ந்தே தொழுதே வாழ்த்துவோம். இருளை போக்கும் தீபமாய் இயேசு மகாராஜன் தோன்றினார். மனிதர் வாழ்வை மாற்றிட மன்னவர் இன்றே பிறந்தார். வானிலே ஒரு தாரகை வழியை காட்டி முன் சென்றிட ஞானிகள் அதை பின் சென்றே பாலனேசுவை கண்டனர். வானிலே ஒரு தாரகை வழியை காட்டி முன் சென்றிட ஞானிகள் அதை பின் சென்றே பாலன் இயேசுவை கண்டனர். நாம் கூடியே இயேசுபாலனை பணிந்தே துணிந்தே வாழ்த்துவோம். இருளை போக்கும் தீபமாய் இயேசு மகாராஜன் தோன்றினார். மனிதர் வாழ்வை மாற்றிட மன்னவர் இன்றே பிறந்தார். ஆயர்கள் நடுராத்திரி விழித்தே மந்தையை காத்திட தூதர்கள் வானில் சூழவே தேவன் பிறப்பை கூறினார். ஆயர்கள் நடுராத்திரி விழித்தே மந்தையை காத்திட
தூதர்கள் வானில் சூழவே தேவன் பிறப்பை கூறினார். அதை போலவே கர்த்தர் பாதத்தில் ஜெபித்தே மகிமை காணுவோம். இருளை போக்கும் தீபமாய் இயேசு மகாராஜன் தோன்றினார். மனிதர் வாழ்வை மாற்றிட மன்னவர் இன்றே பிறந்தார். இருளை போக்கும் தீபமாய் இயேசு மகாராஜன் தோன்றினார். மனிதர் வாழ்வை மாற்றிட மன்னவர் இன்றே பிறந்தார். நாம் கூடியே இயேசுபாலனை மகிழ்ந்தே தொழுதே வாழ்த்துவோம். இருளை போக்கும் தீபமாய் இயேசு மகாராஜன் தோன்றினார். மனிதர் வாழ்வை மாற்றிட மன்னவர் இன்றே பிறந்தார். என்ன பிரியமானவர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளில் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு பாடல் ஒன்று கேட்டோம். இயேசுனுடைய பிறப்பு அது எல்லா விதமான மக்களுக்கும், அது நமக்கு மாத்திரம் இல்லை, உலகத்தில் காணப்படக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் கூட அது சந்தோஷமான ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தோஷம் எல்லா விதமான மக்களுக்கு, இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய ஜீவராசிகளுக்கு மட்டுமல்ல, பரலோகமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உண்மையிலே ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டது. அது நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த கருத்தை விளக்கக்கூடிய நல்ல ஒரு பாடல் நம்ம வந்து கேள்விப்பட்டோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இப்போவும் கர்த்தருடைய வார்த்தையின் ஊடாக நம்ம கடந்து போக வேண்டியது அவசியம். கிறிஸ்மஸை பற்றி பலவிதமான செய்திகளை நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். சில விஷயங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய பிறப்பு எத்தனை மகிமையான ஒரு காரியம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. சில நேரத்தில் கர்த்தராகிய தேவனுடைய பிறந்திருக்கக்கூடிய அந்த அனுபவத்தினால என்ன நன்மை நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி நான் இயேசுவனுடைய இந்த பிறப்பினுடைய முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள் கூட நான் பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இதை கொஞ்சம் ஆழமாக நம்ம வந்து தியானித்தா உண்மையிலே இந்த கிறிஸ்மஸ் பிறப்பினுடைய அந்த நல்ல நாடினுடைய முழு மகிமையை நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியுங்கிறதுல சந்தேகம் ஒன்றுமே இல்லை. கிறிஸ்மஸை பற்றி இன்றைக்கி நான் என்ன வார்த்தையை பேச போகிறேன்னு பாருங்களேன். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுது. லூக்கா 2:14 கொஞ்சம் நான் நிதானமாக வாசிக்கிறேன் பாருங்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இதில் 3 விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மனுஷர் மேல் பிரியம். தேவன் மனுஷனை எவ்வளவா நேசிக்கிறாருங்கிறதுக்கு இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். ஏன்னா மனிதர்கள் இந்த பூமியில் நிறைய பாவம் செய்யக்கூடிய மக்களை எந்த விதமான மனுஷன் கூட நேசிக்க மாட்டான். ஆனால் கடவுள் மனுஷனை நேசிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில் உருவாக்கி தந்திருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக மனுஷனுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்காக பூமிக்கு இறங்கி வரக்கூடிய அனுபவம் அது ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். அப்படின்னா கடவுள் நம்ம மேலே வந்து எவ்வளோ தூரம் அனுபவிச்சிருக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறாருங்கிறத நீங்களும் நானும் பார்க்க வேண்டியது அவசியமான ஒன்று. தேவன் வச்சிருக்கக்கூடிய பிரியத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை நேசிக்கிறதை காட்டிலும், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை நேசிக்கிறதை காட்டிலும், ஒரு குடும்பம் தன்னுடைய மக்களை நேசிக்கிறதை காட்டிலும், ஒரு நாடு தன்னுடைய குடிமக்களை நேசிக்கிறதை காட்டிலும் கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய பிரியம் ரொம்ப அதிகமானது. அது எந்த விதமான ஒரு காரியத்திற்கும் அடக்கமில்லாத ஒன்று, அல்லது அதாவது எண்டே இல்லைங்கிறத பற்றி நம்ம வந்து பேச முடியும். அந்த அளவு ரொம்ப அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு தேவன். அதனால தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையை பூமிக்கு அனுப்பி நீங்கள் எப்படியாச்சும் அவங்கள வந்து ரட்சித்து காப்பாற்றிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவராக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பின இந்த ஒரு நல்ல நாள். இது ஒரு சந்தோஷமான ஒரு நாளும் கூட. கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய பிரியத்தை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை நான் உங்க கூட பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். முதலாவது காரியமாக வேத புத்தகத்தில் நம்ம வந்து வாசிக்கிறோம். ஆதியாகம புத்தகத்தில் 29வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. அதுல கர்த்தருடைய வேதம் நல்ல ஒரு வாக்கியம் ஒன்றை நமக்கு வந்து சொல்ல ஆரம்பிக்குது. ஆதியாகமம் 29:18 ஒரு நல்ல ஒரு காரியத்தை நம்ம வந்து பார்க்கலாம். யாக்கோபு ராகேல் மேல் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றார். முதல் காரியம், இந்த யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு தூர இடத்துக்கு தன்னுடைய மாமா வீட்டுக்கு போறார்.
போகக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எல்லா விதமான காரியத்திலும் அவருக்கு வந்து அது வந்து வேற்று ஒரு நாடு, வேற்று ஒரு எல்லா விதமான சூழ்நிலைகள் என்றாலும் கூட அந்த மாமா வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. பார்க்கக்கூடிய நேரத்தில் ராகேல் மேலே அந்த யாக்கோபுக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. இந்த பிரியம் வரக்கூடிய காரியத்து நிமித்தமாக மாமாட்ட வந்து கேட்குறாரு, உங்களுடைய மகளை எனக்கு வந்து திருமணம் பண்ணி வைங்க அப்படின்னு. ராகேலுக்காக நான் வந்து 7 வருஷம் உங்களுக்கு முன்னால் என்னை வந்து அடிமையாக ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்கிறார். அடிமைனா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு எந்த விதமான சம்பளமும் கொடுக்க மாட்டாங்க. சம்பளம் இல்லாமல் செய்யக்கூடிய வேலை எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். சம்பளமே இல்லாமல் 7 வருஷம் உங்களுக்கு நான் வந்து அடிமையாக வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறத பற்றி அவர் பேசுகிறார். பேசக்கூடிய அந்த காரியத்து நிமித்தமாக அவங்க மாமா வந்து சொல்கிறாரு, சரிப்பா நீ சொல்லக்கூடிய வார்த்தையின்படி என் மகளை உனக்கு நான் வந்து கல்யாணம் பண்ணி தரேன். எனக்கு எந்த விதமான சம்பளமே இல்லாமல் நீ வந்து வேலை பார்க்கணும். சரி அப்படின்னு சொல்லி 2 பேரும் இந்த காரியங்கள் யாவற்றையும் ஒத்துக்கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ராகேலுக்காக 7 வருஷம் கடினமாக உழைக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவள் மேலே வச்சிருக்க அதுக்கு அதனுடைய தொடர்ச்சியை நீ வந்து வாசி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தை பார்க்க முடியும். அவள் மேலே வச்சிருக்கக்கூடிய பிரியத்தினால அந்த 7 வருஷம் 7 நாள் மாதிரி ஓடி போயிடுச்சான். அவ்வளவு தூரம் அலாதியான ஒரு பிரியம். ஒரு மனுஷன் மேலே ஒரு மனுஷன் வைக்கக்கூடிய பிரியத்துக்கே இத்தனை வலிமை இருக்கிறது உண்டானா, கடவுள் நம்ம மேலே வைக்கக்கூடிய பிரியம் எவ்வளோ மென்மையான ஒரு காரியம் பாருங்களேன். இந்த இடத்துல அந்த நாட்கள் எல்லா விதமான நாட்கள் யாவற்றையும் நிறைவாக்கி முடிச்சிட்டான். நிறைவாக்கி முடித்த பிறகு அவன் மாமாட்ட போய் கேட்குறான், இந்த 7 வருஷத்தில் எத்தனையோ விதமான பாடு இருந்துச்சு, எத்தனையோ விதமான கஷ்டம் இருந்துச்சு, எத்தனையோ விதமான உபத்திரவம் இருந்துச்சு. ஆனாலும் கூட அதை நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருட்டை நான் நினைக்கல. ஏன் அப்படின்னா, உங்கள் மகன் மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த பிரியத்தினால இது எல்லாத்தையும் எளிதாக நான் கடக்கக்கூடிய அளவிற்கான ஒரு தன்மை என்னுடைய வாழ்க்கையில் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவும் கூட இப்படித்தான் உங்கள் மேலேயும் என் மேலேயும் வச்சிருக்கக்கூடிய பிரியத்திற்காக எல்லா விஷயத்தையும் துறக்கக்கூடியவராக. வசனத்தில் என்ன காரியத்தை பார்க்க முடியும்? இந்த உலகத்தை ஆண்டவராக தேவன் உண்டாக்குறதுக்கு முன்னால் அவருடைய வலது பக்கத்தில் நான் செல்லப்பிள்ளையாக இருந்தேன்னு வசனத்தில் பார்க்க முடியும். செல்லப்பிள்ளைன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க வீட்டில் என்ன காரியம் கேட்கப்பட ஆரம்பித்தாலும் அதில் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து மறுபேதும் சொல்ல மாட்டாங்க. எல்லா காரியத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதாவது தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் எல்லா காரியத்தின் மேலும் அதிகாரம் பெற்றவராக, வல்லமை பெற்றவராக, எல்லா காரியத்தின் மேலும் அவர் வந்து தன்னுடைய ஒவ்வொரு விதமான உரிமைகள் யாவற்றையும் பெறக்கூடியவராக விளங்கக்கூடிய அந்த காரியத்தை விட்டுட்டு அதை காட்டில் வந்து மனுஷன் மேலே ஆண்டவராகிய தேவன் அலாதையான பிரியம் வைக்க ஆரம்பித்ததுனால அதையே திறந்துட்டு பூமிக்குள்ளாக இறங்கி வர ஆரம்பிக்கிறார். அப்போ உங்களையும் என்னையும் அவர் எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்களேன். ஒருவேளை நம்ம குடும்பத்தில் கூட இந்த அளவுக்கு ஒரு நேசத்தை உங்களால் என்னாலையும் பார்க்க முடியாது. நம்ம சூழ்நிலைகள் கூட இப்படிப்பட்ட ஒரு நேசத்தை பார்க்க முடியாது. சில நேரத்தில் சொல்லுவாங்க, நண்பனுக்காக வந்து அநேகம் உதவிகளை செய்வான்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் சொல்லுவாங்க, நண்பனுக்காக உயிரை கொடுப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் கடவுள் நம்ம மேலே வச்சுருக்கக்கூடிய பிரியத்துக்கு ஈக்குவலண்ட்டாக இந்த உலகத்தில் எந்த விஷயத்தையும் உங்களால் இல்லைன்னு பார்க்கக்கூட முடியாது. அவர் இந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்காக நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய பிரியத்திற்காக, எப்படி யாக்கோபு இந்த ராகேல் மேலே வச்சிருக்கக்கூடிய பிரியத்திற்காக அவன் என்ன காரியத்தை செய்கிறான் பாருங்க, தன்னையே அடிமையாக ஒப்பு கொடுக்குறான். அதாவது எந்த வேலையை நீங்கள் கொடுக்க ஆரம்பித்தாலும் சரி, அவங்க மாமா பார்த்து சொல்லுங்க, என்ன வேலை வேணாலும் நீங்கள் கொடுங்க, அந்த வேலை எல்லா விதமான வேலையும் நான் பிரியப்படக்கூடிய என்னுடைய மனைவிக்காக நான் செய்கிறேன். நான் வந்து அவன் மேலே அவ்வளோ தூரம் வந்து ஒரு அன்பு வச்சுருக்கேன். அதுக்காக என்ன விதமான ஒரு கடினமான ஒரு வேலையை நீங்கள் கொடுக்க ஆரம்பித்தா கூட அதை நான் வந்து சந்தோஷமாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பிக்கிறார். இப்படித்தான் இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த கிறிஸ்மஸ் நல்ல நாளில் என்ன காரியத்தை ஆண்டவராக தேவன் செய்கிறார் பாருங்கள். உங்களை என்னை ஒரு அளவில்லாமல் நேசிக்க ஆரம்பிக்கிறதுனால இந்த உலகத்தில் எத்தனை பாடு வர ஆரம்பித்தாலும், எத்தனை கஷ்டம் வர ஆரம்பித்தாலும், எத்தனை வேதனை வர ஆரம்பித்தாலும் கூட அதை ஒரு பொருட்டாக நினைவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொள்ளலை. ஏன் அப்படின்னா, உங்கள் மேலேயும் என் மேலேயும் அவர் வச்சிருக்கக்கூடிய பிரியத்தினுடைய அடிப்படையினால் அந்த பிரியத்திற்கு ஈக்குவலண்ட்டாக எதையும் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் நேசிக்கிறது உண்டானா அவன் அதுக்காக எந்த விதமான காரியத்தை கூட விடக்கூடிய அளவிற்கு அவன் ரொம்ப ஒரு தன்மை பெற்றவனாக விளங்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம வந்து ரொம்ப விருப்பப்பட ஆரம்பித்தாலே அதுக்காக நம்ம எவ்வளோ தூரம் வந்து இறங்கி செய்ய முடியுமோ அந்த காரியத்தை நம்ம வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறது பார்க்கலாம். இதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவும் கூட நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய பிரியத்திற்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்கலான்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையோடு கூட கடந்து வர ஆரம்பிக்கிறார். இன்னும் தொடர்ச்சி அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லணும். அதுக்கப்புறமா அதே ஆதியாகம புஸ்தகத்தில் 29வது அதிகாரம் அதில் 27, 28 ஆகிய வசனங்கள் என்ன வார்த்தை நமக்கு சொல்லுது பாருங்கள். அந்த இடத்துல அவனுடைய மாமாவாகிய லாபான் வந்து யாக்கோபை ஏமாத்திடுறான். அவனுடைய மூத்த குமாரத்தை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இளைய குமாரத்தை வந்து ஒழிச்சு வச்சுட்டான். இப்போ இவன் வந்து கேட்குறான், யாக்கோபு வந்து அவனை மாமாவை பார்த்து கேட்குறான், நீங்கள் இந்த மாதிரி ஏமாத்தினதுக்கு என்ன காரணம்னு கேட்குறான். உடனே அங்கே இருக்கக்கூடிய அவங்க மாமா வந்து சொல்கிறாரு, இல்லைப்பா இந்த ஊரினுடைய வழக்கம் அப்படி கிடையாது, மூத்தவள் இருக்கும்போது 2வது பிள்ளையை கொடுக்கக்கூடாது, நீ இவளுக்காக இந்த ஒரு காரியத்தை யாத்தையும் நீ வந்து உண்மையிலேயே செஞ்சு அது உண்மைதான். என்றாலும் கூட இந்த மூத்த குமாரத்தை உனக்கு நான் திருமணம் பண்ணுறது இந்த நாட்டினுடைய வழக்கம்.
இப்போ இந்த ராக்கேல் மேலே இன்னும் உனக்கு பிரியமாக இருக்கிறது உண்டானா இவளுக்காக இன்னொரு 7 வருஷம் நீ எனக்கு அதே மாதிரி அடிமையாக வேலை பார்க்கணும்னு சொல்கிறார். இப்போ கொஞ்சம் யோசிங்க, முதல்ல 7 வருஷம் அந்த ராக்கேலுக்காக வேலை பார்த்தாரு, 2வது 7 வருஷமும் அதே ராக்கேலுக்காக வேலை பார்க்குறாரு. அப்படின்னா அந்த ராக்கேல் மேலே அவள் வச்சிருக்கக்கூடிய பிரியம் எவ்வளோ தூரம் இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி தான் இயேசுனுடைய பிரியம் உங்கள் மேலே என் மேலேயும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரக்கூடிய அந்த நேரத்தில் உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லா உரிமை மறுக்கப்பட்டு போயிடுச்சு. அப்போ நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய பிரியத்தினால் அவர் இன்னொரு ஒரு படி மேலே போய் என்ன செய்கிறாரு, என் உயிரை கூட இந்த ஜனங்களுக்காக நான் கொடுக்குறேன். அப்போ ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய அந்த பிரியத்துக்கு எல்லையை உங்களால் என்னாலையும் பார்க்கவே முடியாது. பாருங்களேன், எவ்வளோ தூரம் நம்மளை நேசிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறாரு. எல்லா காரியத்திலையும் கர்த்தராகிய தேவனுடைய அந்த அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் எந்த விஷயத்தையும் உங்களாலேயும் நம்ம பார்க்கக்கூட முடியாது. ஒருவேளை தகப்பனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்பினுடைய அடிப்படையில் உங்களே என்ன நேசிப்பாங்க. ஆனால் எதையும் எதிர்பார்க்காத ஒரு தேவன் உங்களுக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறாருன்னா இதை போல ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்தை பார்க்க முடியாது. நம்மளை அவ்வளோ தூரம் நேசிக்கக்கூடிய ஒரு கடவுள். ஏன்னா அதை நேசிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த திராணியும் கிடையாது. நம்ம ஒரு வேளை நம்ம ஒரு பரிசுத்தமான ஒரு ஆளாக இருக்கிறோம், ஒரு உண்மையான ஒரு மனுஷனாக இருக்கிறோம், கடவுளுக்கு பயப்படக்கூடியவனாக இருக்கிறோம், அல்லது ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்றோம்னா கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் இறங்கி வந்தால் அதுக்கு ஒரு விளக்கத்தை அல்லது ஒரு அர்த்தத்தை நம்ம சொல்லலாம். ஆனால் எந்த தகுதியுமே இல்லாத இருக்கக்கூடிய நம்மளை ஆண்டவராகிய தேவன் இவ்வளோ தூரம் நேசிக்கிறாருன்னா அதுக்கு என்ன விஷயத்தை இணையாக உங்களால் என்னாலும் பேச முடியும் பாருங்களேன். அப்போ அவ்வளோ தூரம் நேசிக்கக்கூடிய ஒரு கடவுள் தான் இந்த பூமியில் இறங்கி வந்திருக்கக்கூடிய இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவனுக்குள்ளே ஆசரிக்க ஆரம்பிக்கிறோம். 2வது ஒரு முக்கியமான கருத்தை உங்களுக்குள்ளால் நான் சொல்ல வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய 2வது வார்த்தையை பாருங்களேன். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 18வது அதிகாரம் அதில் 25வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 25 முதல் 27 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது சவுல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தியரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாய் இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீது பெலிஸ்தியரின் கையினால் விழப்பண்ணுவதே சவுலினுடைய எண்ணமாயிருந்தது. அவன் ஊழியக்காரர் தாவீதுக்கு இந்த வார்த்தையை சொன்னபோது ராஜாவுக்கு மருமகனாகிறது தாவீதுக்கு பிரியமாயிருந்தது. 27வது வசனம். அதற்கு குறித்த நாள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தியரில் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோலை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மருமகனாகும்படிக்கு அவைகளை ராஜாவுக்கு எண்ணித்து செலுத்தினான். அப்பொழுது சவுல் தன் குமார்த்தியாக மீகாளை அவனுக்கு மனைவியாக கொடுத்தாள். 2வது காரியம், இப்போ ராஜாவாகிய சவுலினுடைய மகளை திருமணம் பண்ணணும்னு சொல்லி தாவீதுக்கு ஒரு விருப்பம். இந்த விருப்பத்தினால அவன் ராஜாட்ட போய் கேட்குறான், நான் உங்களுக்காக எத்தனையோ விதமான நன்மையான காரியத்தெல்லாம் செஞ்சிருக்கிறேன் ராஜாவே, இந்த நன்மையான காரியங்களுக்கு ஈடாக நான் உங்களுடைய மகளை நான் திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும் என்கிறத பற்றி அவங்க கேட்கக்கூடிய நேரத்தில் ராஜா ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதை பக்கத்தில் கூடிய பிரதானியை அனுப்பி தாவீதுகிட்ட போய் நீ போய் சொல்லு, ராஜா எந்த விதமான பரிசுத்தெல்லாம் கேட்கலப்பா, அதுக்கு பதில் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா பெலிஸ்தியருடைய மக்களை நீ வெட்டி போட்டு அவங்களுடைய நுனித்தோலை கொண்டு கொடுக்கணும். 100 ஜனங்களை வெட்டி போட்டு 100 நுனித்தோலை கொண்டு கொடுத்துட்டா ராஜாவினுடைய மகளை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சவுல் ராஜா சொல்கிறார். ஏன்னா இந்த பெலிஸ்தியர்களால் ரொம்ப நான் பாதிக்கப்படுறேன், இவங்க நம்மளை காட்டில் பலசாலிகள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க, அதனால இவங்களை நான் பழி வாங்குறதுக்காக இந்த ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட கேட்குறேன்னு சொல்றாரு. தாவீதும் கூட அதுக்கு மறுப்பு எதுவும் சொல்லாமல், அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரொம்ப பலசாலிகளாய் காணப்படக்கூடிய பெலிஸ்தியர்கள், அதாவது ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய பெலிஸ்தியர்கள், இந்த ராஜாவினுடைய வார்த்தை நிமித்தமாக இந்த தாவீது தான் கூட இருக்கக்கூடிய மனுஷனை கூட்டிட்டு போய் என்ன காரியத்தை செய்யறாரு பாருங்க. சவுல் கேட்டது 100 பேருடைய நுனித்தோலை, ஆனால் தாவீது கொடுத்தது 200 பேருடைய நுனித்தோலை கொண்டு கொடுத்து உங்களுடைய மகளை எனக்கு விவாகம் பண்ணுங்கன்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பெண்ணின் மேல வச்சிருக்கக்கூடிய பிரியத்திற்காக தன்னுடைய உயிரையே அர்ப்பணமாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்களேன். அதாவது ஒரு பிரியத்திற்காக எதையும் இழக்கிறதுக்கு ஒரு மனுஷன் சம்மதிக்க ஆரம்பிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில கூட பல விதமான விஷயங்கள் மேல நம்ம பிரியப்பட ஆரம்பிக்கிறது உண்டானா அதுக்காக எதையும் நம்ம தியாகமா விட்டு கொடுக்கறதுக்கு நம்ம எந்த விஷயத்தில் நம்ம யோசிச்சுட்டு கூட பார்க்கறது இல்லை. இயேசுவும் கூட அதே விதமான பிரியத்திலான உங்களை என்னையை நேசிக்க ஆரம்பிச்சனால்தான் தன்னுடைய உயிரை பற்றி அவர் அக்கறைப்படவே இல்லை. அந்த உயிர் போகக்கூடிய நேரத்தில் ஆண்டவராக இயேசுனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உயிரை விடக்கூடிய நேரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து அவ்வளவு பாடுபட ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும் இரத்த கோரையாக அவருடைய சரீரமெல்லாம் உருக்குலையக்கூடிய அளவுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய சரீரத்தில் ரத்தம் சிந்தாது இருக்கக்கூடிய இடத்தையும் உங்களால் என்னையும் பார்க்க முடியும். அவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான பாடு.
அந்த பாடினுடைய உச்சகட்டம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. இந்த பாடுன்னு சொன்னால் சில நேரங்களில் வந்து சில விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் இது வந்து பாடினுடைய உச்சகட்டம். உச்சகட்டம்னா இதுக்கு வந்து உங்களால் அதாவது டெஃபினேஷனே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு தியாகத்தை இயேசு கிறிஸ்து செஞ்சார்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அது எப்படி தாவீது தன்னுடைய உயிரை பணயம் வச்சு இந்த பெலிஸ்திய ராஜ்யத்துக்குள்ளே உள்ளே போய், இப்போ வந்து பெலிஸ்தியர்கள் சண்டைக்கு வந்தாங்கன்னா அது நம்ம வந்து அங்கே வந்து சண்டை போட்டு அவங்களுடைய காரியங்கள் யாவற்றையும் அழிக்கிறது, அது ஒரு வேறு விதமான ஒரு காரியம். ஆனால் இப்போ வந்து இங்கே என்ன செய்கிறாங்க, பெலிஸ்தியருடைய எல்லைக்குள்ளே இவங்க வந்து போகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. அந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன விதமான விஷயம் வேணாலும் உருவாக்கப்படலாம். ஏன்னா பெலிஸ்தியர்கள் எல்லாமே வந்து அவங்க நாட்டுக்குள்ளே போகும்போது ஒன்று சேர்ந்து இவங்களை வந்து அழிச்சு போட்டால் கூட உயிருக்கு உத்தரவாதம் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட நிலையிலையும் கூட மீகாள் மேல் வைத்திருக்கக்கூடிய இந்த பிரியத்தினால சவுல் ராஜா வந்து 100 தோல் தான் கேட்டார். ஆனால் இவர் வந்து என்ன செய்யறாரு பாருங்க, 200 தோலை கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்களுடைய மகளை எனக்கு நீ திருமணம் செய்து தாங்கன்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரியத்து நிமித்தமாக அவன் எந்த அளவுக்கு இறங்கி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி கூட ஒரு மனுஷனாக விளங்குறான். அப்போ ஒரு மனுஷன் மேலே ஒரு மனுஷன் பிரியப்படும் போது எத்தனை விதமான காரியத்தை அவன் செஞ்சான்னா, கடவுள் நம்ம மேலே வந்து பிரியப்படும் போது எத்தனை விதமான விசேஷமான காரியத்தை செய்வார் பாருங்க. அவர் நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய பிரியத்தை உங்களால் என்னாலையும் கணக்கில் கூட கொள்ள முடியாது. அவ்வளோ நேசிக்கக்கூடிய ஒரு தேவன். நம்ம தப்பு பண்ணால் கூட ஆண்டவராகிய தேவன் அந்த தப்புக்குரிய பனிஷ்மெண்ட்டை கொடுக்காம உடனே நம்ம மன்னிக்கிறாருன்னு சொன்னால் நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய பிரியம் எவ்வளோ பெரிய பிரியம் பாருங்க. இந்த பிரியத்துக்காகத்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்குள்ளாக இறங்கி வந்தார். இந்த பூமிக்குள்ளாக இறங்கி வரும்போது அவருக்கு தெரியும், இந்த மக்களை மீட்க வேண்டும் என்று சொன்னால் இவங்க வந்து எவ்வளவேனும் தகுதி இல்லாத ஒரு மக்கள், நான் வந்து இவங்களை மீட்கக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து தகுதியற்ற ஒரு மக்கள். அப்படின்னா கூட நான் என்ன செய்யறேன்னா இவங்களுக்காக என்னுடைய உயிரை கூட நான் விடக்கூடிய அளவுக்காக, எப்படி அவருடைய வார்த்தையின்படி தாவீது தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சாரோ அதே மாதிரி இயேசுவும் கூட உங்களை என்னை மீட்கணுங்கிறதுக்காக உங்களுக்காக எனக்காக அவர் வந்து என்ன செய்யறாருன்னா விலைக்கிரியமாக கொடுக்கக்கூடிய அளவுக்காக தன்னுடைய உயிரை பற்றி கூட அவர் வந்து அக்கறைப்படாமல், ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான தேவையே உயிர் தான். மற்ற எதை வேணாலும் விட்டுருவான். ஒருவேளை தன்னுடைய உடமையை கூட விட்டுருவான், தன்னுடைய எல்லா விதமான ஆசையை கூட விட்டுருவான், தன்னுடைய சொந்த பந்தத்தை கூட விட்டுருவான். ஆனால் உயிரை விடுறதுக்கு எந்த மனுஷனும் வந்து அவன் வந்து தயாராகவே இருக்க மாட்டான். ஆனால் இந்த தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கும் போது 200 பெலிஸ்தியர்களை கொல்லணும்னா அவன் எவ்வளோ தூரம் வந்து எத்தனை தூரம் தியாகமாக உள்ளே போயிருப்பான்னு பாருங்கள். எத்தனை விதமான அந்த தடைகளெல்லாம் தாண்டி கடந்து போயிருப்பான்னு பாருங்கள். அத்தனை காரியத்திலையும் ஒருவேளை எந்த இடத்துலையும் அவருடைய உயிர் பறிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். என்றாலும் கூட அதையும் கூட அவர் வந்து மேற்கொண்டு அந்த இடத்துல 200 பேரை கொண்டுட்டு வர்றாருன்னா அதுக்கு என்ன காரணம்னா தாவீதினுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆழமான பிரியம். அதே மாதிரி தான் இயேசுவும் கூட இந்த ஆழமான பிரியம் உங்கள் மேலே என் மேலேயும் அவர் வச்சிருக்க ஆரம்பிக்கிறனால தான் இவ்வளவு தூரம் இறங்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து செய்யப்படுத்த ஆரம்பிக்கிறார். அதில் வந்து சாதாரணமாக ஆண்டவராக இயேசுனுடைய உயிர் உடனே போயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல. அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் குற்றுயிரும் கொலையுருமாக மாற்றப்படக்கூடிய நிலை, ஒவ்வொரு விஷயத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாவினுடைய அந்த நிலைகளை நோக்கி கடந்து போகக்கூடிய காரியம். அதாவது ஒரேடியாக செத்து போயிட்டால் கூட நமக்கு தெரியாது, வேதனை தெரியாது, வலி தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த அனுபவித்த அந்த மரணத்தினுடைய ருசி பார்க்கக்கூடிய நிலை எப்படிப்பட்டதுன்னு பாருங்களேன். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மரணத்தை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளவே ஆரம்பிக்கிறார். அது ஆரம்ப காலத்திலேருந்தே அந்த மரணத்தினுடைய சாயல் அவர் மேலே விழ ஆரம்பித்ததுனால அந்த மரணத்தை பற்றி அவர் கொஞ்சம் கூட பயப்படாமல் இந்த மரணத்தை ஆசையோடு ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். ஒரே நாள் மரணம் அல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த மரண வாதை இயேசுனுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சிச்சு. அப்போ அவருடைய பிரியத்தை நீங்கள் என்ன சொல்ல முடியும்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம மேலே அவர் எவ்வளோ தூரம் பிரியப்படக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை உங்களுக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு பாருங்களேன். என்னையும் நேசிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களான்னு கேட்கக்கூடிய இந்த உலகத்தில் மக்கள் நேசிக்கக்கூடிய நேசமெல்லாம் ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்பினுடைய அடிப்படையில் நம்மளை வந்து நேசிப்பாங்க. ஆனால் கடவுள் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்மளையும் நேசிக்கக்கூடிய ஒரு தேவன் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னால் இதை போல ஒரு சந்தோஷமான அல்லது ஒரு மகிமையான ஒரு வார்த்தையை எங்கே நீங்களும் நானும் பார்க்க முடியும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்மளையும் நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். நம்ம இவ்வளோ தூரம் பாவியா, இவ்வளோ தூரம் துரோகியா, உலகத்தினால புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தாலும் என்னையும் நேசிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். அவர் எனக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கும்படிக்காக பூமியில் இறங்கி வந்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சுவிசேஷத்தை எங்கே நீங்கள் வந்து கேள்விப்பட முடியும் பாருங்களேன். நம்மளை நேசிக்க முடியாத இந்த உலகத்தில் நம்மளை பற்றி எந்த விதமான காரியத்தையும் அவங்க வந்து தன்னுடைய மனசில் கூட யோசிக்காது இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் எனக்காக இத்தனை காரியத்தை செய்யக்கூடிய அளவிற்கு ஒருத்தர் இறங்கி வர்றாருன்னு சொன்னால் அவர் என் மேலே எவ்வளோ தூரம் பிரிய வச்சிருக்கிறாருன்னு பாருங்களேன். இந்த பிரியத்திற்கு ஈடாக எதை நீங்களும் நானும் செய்ய முடியும்? நிறைய மக்கள் சொல்லுவாங்க, நான் ஆண்டவராகிய தேவனுக்கு நான் காணிக்க கொடுக்குறேங்க, ஆண்டவராகிய தேவனுக்கு இந்த ஒரு காரியத்தை செய், அதெல்லாம் இல்லை. அவர் செஞ்சிருக்கக்கூடிய தியாகத்துக்கு ஈடாக இந்த உலகத்தில் எந்த விஷயத்தை நீங்கள் கொடுத்தாலும் அது எந்த ஒரு காரியமும் ஈடாக அது வந்து பேசப்படவே முடியாது.
ஏன்னா நம்ம தவறான ஒரு காரியத்தில் போகக்கூடிய நேரத்தில் கூட நம்மளை வந்து மீட்கக்கூடிய ஒரு பலியாக அவர் இந்த பூமியில் இறங்கி வர்றாருன்னு சொன்னார். பூமிக்கு வர்றதே பெரிய ஒரு விஷயம். ஏன்னா பரலோகம் முழுக்க முழுக்க அது வந்து பரிசுத்தமான ஒரு ஸ்தலம், பூமி முழுக்க முழுக்க அசுத்தமான ஒரு இடம். பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வர்றதே அதுவே ஒரு பெரிய ஒரு தியாகம். இத்தனை தியாகத்தில் இந்த அசுத்தமான மனுஷனாகிய நமக்காக அவர் தன்னுடைய உயிரை பரிசுத்தமான ஒரு கடவுளாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரையே கொடுக்கும்படிக்காக இறங்கி வராருன்னு சொன்னால் வரும்போதே அவருக்கு எல்லா விதமான காரியமும் தெரியும். தெரிஞ்சுட்டு வர்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்களேன். ஒரு மனுஷனுக்கு தெரியாமல் உள்ளே வந்துட்டு அதாவது நம்முடைய வாழ்க்கை இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி போகிறது வேறு. ஆனால் இந்த காரியத்துக்காகவே இந்த பூமிக்கு வந்தேங்கிறத பற்றி அறிஞ்சாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுட்டு வரக்கூடிய ஒரு பக்குவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வர்றது அது ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். இயேசு உங்களை என்னையும் இந்த ஒரு நேசத்தினால நேசிக்க ஆரம்பிச்சனால தான் இந்த உலகத்தில் வரக்கூடிய பாடுகளை குறித்து அவர் வந்து கவலைப்படவே இல்லை. எப்படி தாவீது தன்னுடைய மனைவியாகிய மேகாளை நேசிக்க ஆரம்பித்ததுனால 100 தோலுக்கு பதிலாக 200 தோலை கொடுத்து மேகாளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ளும்படிக்காக அவள் மேலே வச்சிருக்கக்கூடிய பிரியத்தினால இத்தனை விதமான காரியத்தை செஞ்சாரோ, இயேசுவும் கூட அதை காட்டிலும் அதிகமான பிரியம் உங்கள் மேலே என் மேலே வைக்க ஆரம்பிச்சனால தான் இவ்வளவு தியாகத்தை செய்யக்கூடிய ஒரு தேவனாக இந்த பூமிக்குள்ளாக இறங்கி வர ஆரம்பித்தார். இன்னொரு கருத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை பாருங்களேன். எஸ்தர் ராஜாத்தியின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுது. எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகத்தில் அதில் 2வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். அது என்ன விதமான வார்த்தையை சொல்லுது? அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரியாக வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடினால் அப்படியே செய்தான். அதில் தொடர்ந்து 17வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அதுவும் என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்களேன். ராஜா சகல ஸ்திரியை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரியாக்கினான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரியம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன செய்கிறாங்க பாருங்கள், மகா பெரிய உன்னதமான உயர்வின் ஊடாக அழிச்சிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த எஸ்தருக்கு இந்த ஒரு உயர்வு கிடைக்குன்னு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. நிறைய விதமான மக்கள் ராஜாவுக்கு மனைவியாக ஆகணும்னு சொல்லி அந்த ஒரு நிலையோடு கூட உள்ள உட்காந்துருக்கிறாங்க. இப்போ இந்த எஸ்தருக்கு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால ராஜாவுடைய கண்களில் ஒரு பிரியம் வந்துருச்சு. பிரிய வர ஆரம்பித்த உடனே எல்லா விதமான மக்களும் எந்தெந்த நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்களோ, எத்தனை விதமான மக்கள் வந்திருக்கிறாங்களோ, எத்தனை காரியத்தை ராஜாவுக்காக செய்யக்கூடிய மக்கள் வந்திருக்கிறாங்களோ அத்தனை மக்களையும் புறம்பை தள்ளிட்டு இவளுடைய தலையின் மேல் கிரீடத்தை வச்சு பட்டத்து ஸ்திரியாக பட்டத்து ராணியாக அவள் மேல் அபிஷேகத்தை தர ஆரம்பித்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நிலைமை பாருங்கள். இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய நம்முடைய வாழ்க்கை அதில் பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய தன்மை. இதில் நமக்கு வந்து மேன்மையான ஒரு அனுபவம் கிடைக்கும்னு நமக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம செஞ்சிருக்கக்கூடிய தவறு, நம்ம செஞ்சிருக்கக்கூடிய பாவம், நம்ம செஞ்சிருக்கக்கூடிய மீறுதல், கடவுளுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செஞ்சிருக்கக்கூடிய நிறைய விதமான துரோகத்துக்கு ஈடாக நமக்கு வந்து நரகத்தில் மகா பெரிய ஆழமான குழி தான் நமக்கு பரிசாக கிடைச்சிருக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இறங்கி வந்ததுனால என்ன ஒரு காரியத்தை செய்தார் பாருங்கள். உங்களையும் என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி வந்து உங்கள் தலையிலே என் தலையில் வந்து தன்னுடைய ராஜ கிரீடத்தை வைக்கிறாருன்னு சொன்னால் அதை போல ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை என்ன சொல்ல முடியும் பாருங்கள். இந்த ஒரு காரியத்திற்காக இந்த கிரீடத்தை உங்கள் தலையில என் தலையை சூட்டுறதுக்காகவே இயேசு இந்த உலகத்துக்குள்ளாக இறங்கி வந்திருக்கிறார். அந்த காரியத்தை செய்யணும்னு சொன்னால் எத்தனையோ தியாகத்தை இயேசு கிறிஸ்து செஞ்சு தான் இந்த ஒரு அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையில் தர முடியும். ஏன்னா இந்த தகுதி நம்முடைய வாழ்க்கையில் கிடையாது. அந்த நாட்களில் எஸ்தர் ராஜ்யத்தினுடைய காலத்தில் அவங்க தகுதியினுடைய அடிப்படையில் எல்லா காரியத்தையும் அவங்க செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. ராஜாவுடைய கண்களை தயவு பெற்றாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த தகுதி அடையிறதுக்கு நமக்கு எந்த விதமான சந்தர்ப்பமும் கிடையாது. பாவத்தில் மூழ்கின ஒரு வாழ்க்கை, அக்கிரமத்தில் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை, நிறைய துன்மார்க்கமான ஒரு வழிகளின் மூலமாக கடந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் இனி மேன்மை அடையணும்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பமே இல்லாத ஒரு சூழ்நிலை. எல்லாமே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இனி பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நம்மளால் வந்து போக முடியாது. இப்போ சாத்தான் வந்து என்ன விதமான காரியத்தை சொல்லுவான் பாருங்களேன். இவனுடைய வாழ்க்கையில் இவனை வந்து பரலோகத்துக்குள்ளாக கூட்டிக் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தகுதியே கிடையாது. இப்போ எப்படி நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியும்? இவனுடைய வாழ்க்கை முழுக்க அது பாவத்தினால் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதுனால இனி உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இவனால் வர முடியாது. இப்போ இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து சாத்தானுடைய ஒவ்வொரு விதமான வார்த்தைகளையும் அபத்தமாக்கக்கூடிய அளவுக்காக அவர் என்ன செய்கிறார் பாருங்க. தன்னுடைய ஜீவனையை தரக்கூடிய அளவுக்காக பூமியில் இறங்கி வந்து ரத்தத்தை சிந்தி, ரத்தத்தினால உங்களையும் என்னையும் கர்த்தராகிய தேவன் மீட்டுக்கொண்டு உங்கள் தலையிலையும் என் தலையிலையும் அவர் தம்முடைய கிரீடத்தை வைத்து நீ எனக்கு உரிமையாய் மாற்றப்பட்டாயின்னு சொல்கிறார். இப்போ இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் பாருங்களேன். ஒரு மனுஷனை தாழ்விலே இருந்து ஒரு சின்ன ஒரு உயர்வுக்குள்ளாக கூட்டிகிட்டு போகலாம்.
ஆனால் கர்த்தராக தேவன் எப்படிப்பட்ட உயர்வின் ஊடாக நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு பாருங்க. இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான மனுஷனையும் தம்மோடு கூட இருக்கக்கூடிய அளவுக்காக, தம்முடைய சிங்காசனத்துக்குள்ள பக்கத்தில் உட்கார வைக்கக்கூடிய அளவுக்காக, ஒரு மனவாட்டிங்கிற ஒரு ஸ்தானத்தின் அதை நோக்கி கூட்டிகிட்டு கொண்டு போகக்கூடிய அளவுக்காக தேவன் உங்கள் மேலும் வச்சிருக்க என் மேலே வச்சிருக்கக்கூடிய இந்த பிரியத்தினுடைய அடிப்படையில் இத்தனை காரியங்களை செய்து நீங்களும் நானும் நினைக்க முடியாத பெரிய ஒரு உயர்வின் ஊடாக அழைத்து கொண்டு போகும்படி இந்த உலகத்திலே கர்த்தர் இறங்கி வந்தார். அப்போ இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு தன்மையோடு கூட காணப்படுகிறது இல்லை. நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்மஸ் பண்டிகைனா எல்லா விதமான மக்களும் கொண்டாடுறது மாதிரி இது ஒரு பண்டிகை போல இருக்கிறது. எல்லா விதமான இனத்தில் காணப்படக்கூடிய மக்கள்லாம் அந்தந்த மக்களுக்கு தேவையான பண்டிகைகளை ஆசரிக்கிறாங்க. இதே மாதிரி தான் இந்த மாதிரி, அதாவது கிறிஸ்தவர்களாய் காணப்படக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பண்டிகை அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, இந்த பண்டிகைக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. இந்த பண்டிகையில் என்ன விதமான ஒரு காரியம் ரொம்ப மையப்பொருளாக இருக்குது அப்படின்னா உங்களையும் என்னையும், அதாவது புழுதியிலையும் குப்பையிலையும் தூசிலையும் கிடக்கக்கூடிய நம்மளை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானமாக, ராஜாங்க ஒரு ஸ்தானமாக உயரக்கூடிய அளவுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில இறங்கி வந்து உங்களையும் என்னும் அவ்வளோ தூரம் தூக்கி நிறுத்தக்கூடிய அந்த காரியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பண்டிகைக்கு பேர் தான் கிறிஸ்மஸ் பண்டிகை. இதுதான் அர்த்தமான ஒரு பண்டிகை. இந்த பண்டிகையில் இந்த மாதிரி பண்டிகை எந்த விதமான விஷயத்திலையும் உங்களால் இல்லைன்னு பார்க்க முடியாது. மற்ற எத்தனையோ விதமான பண்டிகைகள் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த பண்டிகையில் தான் ஒரு மனுஷன் தாழ்விலிருந்து உயர்த்தப்படக்கூடிய நிலைகளே அவன் தன்னுடைய வாழ்க்கையில பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானத்தை பெறக்கூடிய ஒரு பண்டிகை. இது ஒரு அர்த்தமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் இனி நமக்கு ஈடற்றமே இல்லைன்னு சொல்லாத அந்த சூழ்நிலைகளை கூட இயேசு நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த பிரியத்தினால், அந்த பிரியத்தினுடைய அடிப்படையில் தான் இத்தனை விலைக்கிரியங்களை கர்த்தராக தேவன் தந்து உங்களையும் என்னையும் அவருக்கு பக்கத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய அளவிற்காக. அது சாதாரணமாக உட்கார வைக்கல, நமக்கு தகுதியே இல்லாத இருக்கக்கூடிய நேரத்திலையும் கூட நம்முடைய தலையின் மேலே அந்த ஆண்டவராக தேவன் தம்முடைய கிரீடத்தை வச்சு ஆண்டவராக இயேசுவுக்கு அது இணையாக பக்கத்தில் அமர வைக்கக்கூடிய அளவிற்கான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய மகா உன்னதமான ஒரு பண்டிகை இந்த பண்டிகை. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராக தேவன் உங்கள் மேலே என் மேலே வச்சிருக்கக்கூடிய பிரியம் அலாதியான பிரியம். அதனால தான் வசனத்தில் பார்க்குறோம், உன்னதத்தில் இருக்கக்கூடிய தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்கள் ஒவ்வொரு மேலும் பிரியமும் உண்டாவதாக. ஆண்டவராக தேவன் மனுஷன் மேலே வச்ச பிரியத்திற்காக எத்தனை விஷயத்தை செய்கிறார் பாருங்க. இந்த பண்டிகையை கொண்டாடக்கூடிய நீங்களும் நானும் அந்த பண்டிகையினுடைய முக்கியமான அர்த்தத்தை ஆழமாக விதத்தில் நம்ம விளங்கி கொண்டு இந்த பண்டிகையை ஆசரிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த பண்டிகையினுடைய ஒட்டுமொத்த மகிமை உங்கள் வாழ்க்கையில வராமல் போகிறது இல்லை என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிச்சயமாகவே இந்த பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். இது சாதாரணமான ஒரு பண்டிகை போல அல்ல. இது என்னுடைய வாழ்க்கையை கர்த்தராகிய தேவனோடு கூட இணைக்கக்கூடிய ஒரு பண்டிகையாக இந்த பண்டிகை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் எனக்காகவே விலைக்கிரயமாக தன்னுடைய ஜீவனை தரும்படிக்காக இறங்கி வந்த இயேசுனுடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு பண்டிகையாக இந்த பண்டிகை ஆண்டவராகிய தேவன் என் மேல் வைத்திருக்கக்கூடிய பிரியத்தை, முழு பிரியத்தை வெளிப்படுத்தும் ஒரு பண்டிகையாக. இதுக்காகவே தான் இந்த வசனத்தில் பார்க்குறோம். முதல்ல நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, யாக்கோபு எப்படி தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்தாரு, அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது வசனத்தில் என்ன போட்டிருக்கு, தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமியில் இறங்கி வந்தார். அடிமையாகவே ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாக. அப்படின்னா உங்கள் மேலேயும் என் மேலேயும் கர்த்தர் வச்சிருக்கக்கூடிய பிரியம் எவ்வளோ பெரிய பிரியம் பாருங்க. இந்த பிரியத்தை ஆசரிக்கக்கூடிய பண்டிகையை கொண்டாடக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையினுடைய ஆழமான விளக்கத்தை நம்ம விளங்கிக் கொள்வோம். தேவன் நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய பிரியத்திற்கு தகுதியாக நம்ம நடக்கக்கூடிய அளவிற்காக இன்றைக்கு நாம் கர்த்தரோடு கூட நல்ல ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த ஆரம்பிச்சா நிச்சயமாக இந்த பண்டிகை அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கப்படும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தரை நோக்கி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் வந்து இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை நாங்கள் ஆசரிக்கும்படியான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்தீர். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீரப்பா. மனுஷர்கள் கூட எங்களை நேசிக்காது இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நீர் எங்கள் மேல் வச்சிருக்கக்கூடிய பிரியத்தை நாங்கள் ஆழமாய் தியானிக்கத்தக்கதான சூழ்நிலைகளை தந்தீங்கப்பா. இந்த பிரியத்திற்கு ஈடு இணையாக எந்த விஷயத்தை எங்களால் சொல்ல முடியாது. மனிதர்களால் வர முடியாத ஒரு பிரியம் கர்த்தாவே, உமக்கு சோத்திரம். உற்றார் உறவின மக்களால் கொடுக்க முடியாத ஒரு பிரியத்தை நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிறதுனால இத்தனை தியாகமான காரியத்தை செய்யும்படிக்காக பூமியில இறங்கி வந்த இந்த நல்ல நாளை நாங்கள் கொண்டாடக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் மெய்யாகவே இந்த சமாதானத்தையும் மகிமையும் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. உங்களுடைய பிரியம் எங்களை விட்டு ஒரு நாளும் நீங்காதபடிக்கு எல்லா நாளிலும் இந்த பிரியத்திற்கு நாங்கள் பாத்திரம் உள்ளவர்களாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை ஆசரிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இது ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸாக விளங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தராகிய தேவனுடைய பிரியம் பூர்ணமாய் கடந்து வர நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இவர்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு சந்தோஷமாய் இருக்கிறதை போல எல்லா நாளிலும் இதே கிறிஸ்மஸ் அவருடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட எல்லா நாளிலும் கர்த்தருடைய பிரியத்திற்கு பாத்திரம் உள்ளவர்களாய் தங்கள் வாழ்க்கை நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உண்மையாகவே கர்த்தருக்கு பிரியமுள்ள
ஒரு மக்களாக நீங்கள் உங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த பிரியத்தை ஆண்டவராகிய தேவன் நம் மேலே வைத்திருக்கக்கூடிய அந்த நோக்கத்தினுடைய முழுமை நம்முடைய வாழ்க்கையை நிறைவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். நிச்சயமாகவே கர்த்தராகிய தேவனுடைய பிரியத்திற்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் காணப்படுகிறது உண்டானால் மகா உன்னதமான மேன்மையும் மகிமையும் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் மீண்டும் என்னுடைய இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். என்ன பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாக இருந்திருக்கும். உண்மையாகவே ஆண்டவராகிய தேவனுடைய பிறப்பை பற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேள்விப்பட ஆரம்பித்தோம். ஒவ்வொரு பாடல் வரிகள், ஒவ்வொரு பேசப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள், அவங்க கேட்டிருக்கக்கூடிய நிறைய விதமான கேள்விகள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசுனுடைய பிறப்பின் ஆழமான அனுபவத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்காக விளங்கியிருக்கும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவனுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இறுதி நேரத்திற்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த ப்ரோக்ராமினுடைய காரியங்கள் யாவற்றையும் நிறைவு செய்யும்படிக்காக ரெவரண்ட் ஆல்பர்ட் அவங்க வர்றாங்க. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அவங்க கையில் இந்த இறுதி நேரத்தை நான் ஒப்புக் கொடுக்குறேன். அவங்க இந்த காரியங்கள் யாவற்றையும் நிறைவாக்கி முடிப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்த அந்த நாளைத்தான் நாம் கிறிஸ்துமஸ் நன்னாளாக ஆசரிக்கிறோம். சரித்திரத்தை கிறிஸ்து பிறந்ததினாலே ரெண்டாக பிரித்தார். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லக்கூடிய அளவில் ரெண்டாக பிரிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது கிறிஸ்துவின் பிறப்பு. ஆகவே அந்த நாளைத்தான் நாம் இன்றைக்கு உலகமெங்கும் கிறிஸ்துமஸ் நன்னாளாக நாம் ஆசரிக்கிறோம். ஆகவே இந்த கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்காக வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை மீட்டெடுப்பதற்காகத்தான் பிதாவானவர் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். தேவன் மனிதனை இந்த உலகத்திலே படைத்தார். ஆனால் மனிதர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு பிரியமில்லாத வழியிலே சென்றதினால் பாவத்திற்கு அடிமையாகிவிட்டார். அவர்களை மீட்டெடுப்பதற்காகத்தான் குமாரனானவர் இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்தார். மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே அவர் வந்தார். அவை அந்த நாளைத்தான் நாம் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளாக ஆசரிக்கிறோம். வேதாகமத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு பகுதியிலேயும் புதிய ஏற்பாட்டு பகுதியிலேயும் மீட்டெடுக்கிற பணியில தேவன் எவ்விதமாக செயல்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். எகிப்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுப்பதற்காக ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்தார். ஒரு தேவ ஊழியக்காரனை தெரிந்தெடுத்தார். அவர்தான் மோசே. அவர் மூலமாக இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிக்கும்படியான ஒரு காரியம் நிறைவேற்றப்பட்டதை நாம் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மையும் அப்படிப்பட்ட அடிமைத்தன வாழ்விலிருந்து மீட்டெடுத்து நல்ல கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிக்கும்படியான ஒரு சிலாக்கியத்தை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் மீண்டும் புதிய ஏற்பாட்டு பகுதியிலே பார்ப்போம் என்று சொன்னால், தேவன் பாவிகளை ரட்சிப்பதற்காகவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி வேத வசனங்கள் சொல்கிறது. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை ஒப்படைக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறார். ஆகவே தேவன் ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்விலே விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக தன்னை ஒப்படைக்க வேண்டும். இன்னும் கூட ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மரியாளிடத்திலே வந்து தேவதூதன் இவ்விதமாக சொல்கிறார், நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொன்னவுடனே மரியாள் இது எப்படி ஆகும், ஹவு இட் இஸ் பாசிபிள் என்று சொல்லி ஒரு நெகட்டிவ் திங்கிங், ஒரு எதிர்மறையான ஒரு யோசனையோடு பேசுகிற, பயத்தோடு பேசுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் தேவதூதன் என்ன சொல்லுகிறார், மனுஷனாலே கூடாதது தேவனாலே கூடும் என்று சொல்லி தைரியமூட்டும் வார்த்தையை சொல்லுகிறார். அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாமும் கூட அநேக காரியங்களை குறித்து தனிப்பட்ட வாழ்க்கையிலே இது எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும், இது எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும், இது என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இது எப்படி நடக்கும் என்று சொல்லி ஒருவேளை பயந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே நம்முடைய உள்ளத்திலே பிறக்கும் பொழுது இம்பாசிபிள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம், நடக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்விலே நிச்சயமாக நடக்கும். பெத்லகேமிலே பிறந்த இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய உள்ளத்திலேயும் அவர் பிறக்கும் பொழுது நடக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்விலே
நிச்சயமாக நடக்கும். இதுதான் இந்த நாளிலே, இந்த கிறிஸ்துமஸ் நல்நாளிலே ஆண்டவர் தருகிற ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தை திறந்து கொடுப்போம். பெத்லகேமிலே பிறந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் பிறந்து நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. இருந்த இடங்களிலே நாம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையில் இரக்கமும் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இதை போலத்த ஒரு நாளிலே இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து பாவிகளை மீட்டெடுப்பதற்காக தம்மையே நீர் பலியாக கொடுத்தீரே சுவாமி. இந்த உலகத்திலே பிறந்த நன்னாளை நாங்கள் கிறிஸ்துமஸ் நன்னாளாக ஆசரிக்கிறோம். இந்த நாள் உலகமெங்கும் கொண்டாடப்படுகிற ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. எல்லாருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீர் நிறைவாய் தந்து ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்கள் மேல் வீசச் செய்து இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், நீடிய சுகவாழ்வு கட்டளையிடுவாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய திரியேக தெய்வத்தின் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமேன். மீண்டும் உங்கள் யாவருக்கும் அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறையாசி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.